ஓகே, இப்ப நான் என்ன இதுல பார்க்க போறோம்னு சொன்னா, இந்த இந்த பெயர்ல பாருங்க, இந்த பெயர்ல ஓகே, இந்த பெயர்ல வந்துட்டு எனக்கு இந்த 3 கேரக்டரையும் மட்டும் தனியா எடுக்கணும். சரியா? அப்ப இந்த பெரிய பெயர்ல இந்த 3 எழுத்தையும் மட்டும் தனியா எடுக்கிறதுக்கு நாங்க வந்துட்டு ஜாவால ஜாவாவில இப்படி ஒரு கோட் எழுதுவோம். சரியா? ஓகே, ஜாவால அப்ப நாங்கள் இப்படி எழுதுவோம் இல்லையா? அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு இப்படி எழுதுவோம். ஓகே, ஜாவா ஸ்கிரிப்ட்ல நாங்க சப்ஸ்ட்ரிங் பண்றதுக்கு நாங்க இப்படி எழுதுவோம். சரி, அதாவது அந்த 3 லெட்டரையும் தனியா எடுக்கிறதுக்கு. ஆனா பைத்தன்ல வந்துட்டு இப்படிதான் எழுதுவோம். இல்லைங்களா? இப்ப நான் இதில் என்னன்னு சொன்னா, ஏன் இப்ப நாங்க யோசிக்கலாம், ஓகே, நான் வந்துட்டு மெஷின் லேர்னிங்கா இருக்கட்டும், இல்லாட்டி அந்த என்ன சொல்றது வெப் டெவலப்மெண்ட், இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த வேற வேற லாங்குவேஜஸ் இருக்குது. ஆனா பட் பைத்தனை ஏன் லேர்ன் பண்ணணும்னு சொன்னா, பைத்தன் வந்து ஈஸியா நல்ல நல்ல மினிமலிஸ்டா டெவலப் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜா இருக்கு. அதான் வந்துட்டு நிறைய பேர் லைக் ஏன் நாங்க இப்ப வந்து நாங்க இப்ப வேற ஒரு ஃபீல்ட்ல இருக்கிறாங்களா எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்ன சொல்றது, இன்னொரு இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல இருக்கிறாங்களோ, இல்லாட்டி இன்னொரு அக்கௌண்டன்டோ இல்லாட்டி லோயரோ, அவங்க வந்துட்டு ஜாவாவையோ இல்லாட்டி சி ஷாப்பையோ லேர்ன் பண்றது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு நிறைய கான்செப்ட் தெரியணும், நிறைய லைன்ஸ் வந்துட்டு அதை எழுதுறதுக்கு வந்துட்டு அதுக்குரிய ப்ரோக்ராமிங் ஆர்கிடெக்சர், அதுக்குரிய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு அவங்க நிறைய லேர்ன் பண்ண வேண்டி இருக்கும். ஆனா பைத்தனை லேர்ன் பண்றது ஈஸியான்னு சொன்னா அது வந்து மினிமலிஸ்டா தான் நம்ம ப்ரெசென்ட் பண்ண வேண்டி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப சொன்ன மாதிரி இப்படி பெருசா எழுத வேண்டிய இந்த 2 லாங்குவேஜ்ல இருக்கிற சேம் சொல்யூஷனை பைத்தன் இப்படி தருதுண்டேக்கல அது எவ்வளவு ஈஸியா எங்களால பைத்தனை யூஸ் பண்ணி எழுதலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. சரியா? ஓகே, சோ அதான் இது. சரிதானே? ஓகே, அடுத்தது இப்போ ஓகே, பைத்தன் சம்பந்தமா இது பண்ணியாச்சு. நாங்க அடுத்தது ஹேண்ட்ஸ் ஒன்னுக்கு போவோம். ஹேண்ட்ஸ் ஒன் இப்ப ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை எடுத்து நாங்க சால்வ் பண்ணி பார்ப்போம். எனக்கு இப்படித்தான் இதை ஒர்க் பண்ணும், எப்படி செய்தா நல்லா இருக்கும், இல்லாட்டி இப்படி செய்யலாம்ன்ற அந்த விஷயங்களை நாங்கள் போக போறோம். இப்ப நீங்க வந்துட்டு இப்ப நாங்க வந்துட்டு இப்ப ஓகே ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டு அடுத்த நாங்கள் எப்படி ப்ரோக்ராம் பண்றதுன்னு சொல்லி நாங்க வந்து பார்க்க போறோம். அப்ப அதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு தெரியணும் ப்ரோக்ராமிங்குரிய பில்லர்ஸ். சரியா? ப்ரோக்ராமிங் பில்லர். ப்ரோக்ராமிங்ன்றது ஜஸ்ட் வந்துட்டு பைத்தன் லேர்ன் பண்றது, சி ஷார்ப் லேர்ன் பண்றது, ஜாவா லேர்ன் பண்றது மட்டும் இல்ல. சரி, அதே நேரம் என்ன ப்ரோக்ராமிங்க டீபக் பண்றது, ப்ரோக்ராம்ல என்ன பிள்ளைன்னு கண்டுபிடிக்கிறது, ப்ரோக்ராம் வேலை செய்தான்னு செக் பண்றது மட்டும் இல்ல. சரியா? ப்ரோக்ராமிங் கன்செப்ட்ஸ் பிரின்சிபல் ஹாஃப்னு சொன்னா எப்படி டீபக் பண்றது, ப்ரோக்ராம் எப்படி எழுதுறது, ப்ரோக்ராம்ல வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குது, ப்ரோக்ராம் எப்படி ரன் பண்ணினா ரன் ஆகும், எப்படி டிலீட் பண்ணா டிலீட் ஆகும், இப்படி எல்லாம் சொல்லி லேர்ன் பண்றதுக்கு தானே. எப்படி டேட்டாவை சேவ் பண்றது, எப்படி டேட்டாபேஸ்ல இருக்கிற டேட்டாக்களை எடுக்கிறது, இது எல்லாமே ப்ரோக்ராம் பிரின்சிபல்ஸ் கன்செப்ட்ஸ். சரியா? அப்ப ஒரு ப்ரோக்ராமிங்ல ஒரு ப்ரோக்ராமரா நீங்க வரணும்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய அறிவு அந்த லாங்குவேஜ் சம்பந்தமா இல்லாட்டி அந்த அந்த டெக்னாலஜி அந்த ஃப்ரேம்வொர்க் சம்பந்தமா இருக்கிற அறிவு வந்துட்டு ஹாஃப் சொன்னா உங்களுக்கு அதே அளவு அறிவு தேவை ப்ராப்ளம் சால்விங்ல. சரியா? நிறைய பேர் செய்யற பிள்ளை தான். இப்ப ஜஸ்ட் வந்துட்டு எனக்கு ப்ரோக்ராம் லைக் எனக்கு பிரிண்ட் எழுத தெரியும், இஃப் எழுத தெரியும்னு சொன்னா ஓகே நான் வந்துட்டு செவை பண்ணலாம்ன்றது இல்ல. அந்த பிரிண்டையும் அந்த இஃபையும் வச்சுக்கொண்டு நீங்க ஒரு ப்ராப்ளத்துக்கு எப்படி சொல்யூஷன் எடுக்கிறீங்க என்றதா நாங்க விஷயம். விளங்குதா? அப்ப உங்களும் பார்க்க பெட்டரா தெரிஞ்சாங்க, டீப்பா தெரிஞ்சாங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா உங்களை மாதிரி ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்கல லைக் கொடுக்கறதுக்கு என்னால் இருக்கக்கூடாது. அப்படியான ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் உங்களுக்கு இருந்தா தான் உங்களால ப்ரோக்ராமிங்ல சர்வை பண்ண இயலும். உங்களுக்கு சில பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு ப்ரோக்ராமிங் கன்செப்ட்ஸ் கொஞ்சம் குறையா தெரிஞ்சாலும் பரவாயில்ல என்று சொன்னா சர்ச் பண்ணா ப்ரோக்ராமிங் கன்செப்ட்ஸ் வரப்போகுது. ஆனா ப்ராப்ளம் சால்விங் வந்துட்டு சர்ச் பண்ணி பிடிக்கிறது இல்லை. அது நீங்களாவே யோசிக்க வேண்டியது, நீங்களாவே அதை டிசைன் பண்ணணும். அதை எப்படி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறீங்க என்றதை நீங்களாவே டிசைன் பண்ணணும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 18 வயதுக்கு கூடினால் தான் லாகின் பண்ண விடணும்னு சொன்னா அந்த அதை நீங்க அந்த உங்களுக்கு தெரிஞ்ச இஃபை, உங்களுக்கு தெரிஞ்ச லூப்பை, உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரோக்ராமிங் கன்செப்ட்ஸையும் வச்சுக்கொண்டு எப்படி நீங்க அந்த அந்த அதுக்குரிய சொல்யூஷனை கொடுக்க போறீங்க, அதை எப்படி எழுத போறீங்கன்னு தான் அந்த ப்ரோக்ராம் சாரி அந்த ப்ராப்ளம் சால்விங். விளங்குதா? ஆல்ரெடி வந்துட்டு ஒரு லைக்
ஒரு 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 ஸ்ட்ரக்சர் ஒன்று போய்கொண்டிருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர்ல எக்ஸ்ட்ராவா ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணணும். இந்த ஃபீச்சரை எப்படி ஆட் பண்ணணும், அந்த ஃபீச்சரை எப்படி எக்ஸாக்டா இதுக்குள்ள கொண்டு வந்து ஜாயின் பண்றது. ஸோ இதுல எப்படி ஜாயின் பண்ணா வேற எங்கேயாவது எரர் வருமா, அந்த எரர்ஸ் வந்துட்டு எப்படி சால்வ் பண்ண, அப்படி எரர்ஸ் வராம எப்படி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது. அப்ப அந்த அந்த ப்ரோக்ராமிங் பிரின்சிபல்ஸை வச்சுட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லைங்க, அப்பதான் வந்துட்டு உங்களால ப்ரோக்ராமிங்க சர்வே பண்ண இல்லை. அவ நிறைய பேர் என்ன கேட்கிறாரு. ஸோ ஓகே, ஆனா அப்படி நான் இது ப்ரோக்ராம் செய்கிறேன், ஸோ நல்லா ப்ரோக்ராம்ல ஷைன் பண்ணணும்னா, இல்லாட்டி நான் நல்ல ப்ரோக்ராம்ல இது பண்ணணும்னு சொன்னா நான் என்ன செய்யலாம், எனக்கு நிறைய படிக்கணுமா, இல்லாட்டி ஜாவா படிக்கணுமா, இந்த கொஸ்டின்ஸ் நிறைய வாரது. யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஆனா இப்படி நான் ஐடிக்குள்ள போக விரும்புறேன், ஸோ இப்ப ரியாக்ட் படிச்சா நல்லமா, பைத்தன் படிச்சா நல்லமா, ஜாவா படிச்சா நல்லமா, ஆங்குலர் படிச்சா நல்லமா, ஃப்ளட்டர் படிச்சா நல்லமா. ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராமிங் கன்செப்ட்ஸ் வந்துட்டு உண்டு, ஒரு ஒரு செக்ஷன் தான். ஆனா ப்ராப்ளம் சால்விங் தான் நிறைய அடுத்த செக்ஷன். சரி, அப்ப உங்களுக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரிஞ்சாலும் அதை வந்துட்டு அப்ளை பண்ண தெரியும். அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, நீங்க 5 லாங்குவேஜ் படிச்சு வச்சுக்கிறீங்கன்றதுல எந்த பிரயோசனமும் இல்லை. எனக்கு ஜாவா தெரியும், ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியும், சிஷா தெரியும், பிளா பிளா தெரியும், எல்லாம் தெரியும்ன்றது இல்லை. அந்த நீங்க ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சு வச்சிருந்தாலும் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் தந்தா அந்த ப்ராப்ளத்துக்கு சரியா சொல்யூஷன் தெரியுமான்றதான் உங்களுக்கு தேவை. சரியா, இப்ப நீங்க யோசிக்கிறத, நீங்க ப்ராப்ளம் சொல்யூஷனை சரியா டிசைன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, நீங்க வந்து 2 தடவை கூகுள் பண்ணியே உங்களுக்குரிய ஆன்சரை நீங்க எந்த லாங்குவேஜ்லயும் எழுதலாம். விளங்குதா? ப்ரோக்ராமிங் பிரின்சிபல்ஸ் உங்களுக்கு தெரியும், ப்ராப்ளத்துக்குரிய சொல்யூஷன் உங்களால டிசைன் பண்ண இயலும்னு சொன்னா, நீங்க வந்து எந்த லாங்குவேஜ்லயும் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் உங்களால எழுத இயலும். விளங்குதா? அப்ப சோ வந்துட்டு இப்ப நிறைய லாங்குவேஜ் படிக்காங்க, லைக் நிறைய பேர் கேட்கிற கேள்வி இருக்கு. இல்லைங்க, இதுல உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கு. நீங்க நிறைய லாங்குவேஜ் படிக்க தேவையில்ல, ஒரு லாங்குவேஜ் படிச்சீங்கன்னா அந்த ஒரு லாங்குவேஜ்ல நல்லா டீப்பா லேர்ன் பண்ணுங்க. சரி, அந்த சேம் டைம் ப்ரோக்ராமிங் பிரின்சிபல்ஸை நீங்க வந்துட்டு லேர்ன் பண்றதோட நீங்க வந்துட்டு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ணிக்கொண்டிருங்க. அதாவது அதை ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷனோட அப்ளை பண்ணிக்கொண்டிருக்கு. இப்போ நாங்க வந்துட்டு அடுத்த லேர்ன் பண்ண போற ஒரு கன்செப்ட்ஸ் வந்து அந்த அடுத்த 1 ஹவருக்கு எப்படி ஒரு ரியல் ப்ராப்ளத்தை எடுத்து அதுக்குரிய சொல்யூஷனை கண்டுகொள்றதுன்றத நாங்க பார்க்க போறோம். சரி, அப்ப அந்த டைம்ல அதுல ஸ்ட்ரைக் ஆகிற கன்செப்ட்ஸை நம்ம அங்கப்படுத்தி இப்போ கொஞ்சம் லைக் ஆக்களும் பிகினர்ஸும் இருக்கிறீங்க, கொஞ்சம் தெரிஞ்சாக்களும் இருக்கிறீங்க, வேற லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்ஸும் இருக்கிறீங்கன்னு சொல்லி லைட்டா கொண்டு போறேன். இப்போ எல்லாருக்குமே அது விளங்குற மாதிரிக்கு நான் கொண்டு வரேன். ஓகேவா? ஃபைன். ஓகே, நாங்க வந்து இன்றைக்கு கோட் பண்ண போறது இந்த ஆன்லைன் இதுல தான். சரி, ஏன்டா நீ பைத்தன் எப்படி இன்ஸ்டால் பண்றது, பைத்தன் எடிட் பண்ற எடிட்டர் எப்படி இன்ஸ்டால் பண்றேன்லாம் சொன்னா அதுக்கே 2 மணி நேரம் காணாது. அப்ப சில பேர் இதுல இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க, சில உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கூட லோக்கல் மிஷின்ல ரன் பண்ண தெரியும் என்று சொன்னா நீங்க நீங்களே வந்துட்டு அதை ரன் பண்ணி பாருங்க. இல்லைன்னு சொன்னா நான் இப்ப உங்களுக்கு சேட்ல வந்துட்டு ஒரு லிங்க் கொண்டு போடுறேன். சரியா, என்னோட சேட்ல ஒரு லிங்க் கொண்டு போறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்படி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரியா, ஓகே. இப்ப நாங்க பாருங்க, இப்ப இதுல இந்த லே அவுட்டை நான் உங்களுக்கு இருக்கா குயிக்கா விளங்கப்படுத்துறேன். ஓகே தானே? இப்ப இதுல இந்த மெயின் டாட் பிவைன்னு சொல்லி இருக்கு தானே, இதுலதான் நீங்க உங்களோட கோடை டைப் பண்ண போறீங்க. ஓகேயா, இப்போதைக்கு நாங்க இதுல டைப் பண்ண போறோம். இதுல எங்களுக்குரிய ரிசல்ட் வரப்போகுது. சரி, இதுல டைப் பண்ண போறோம், இதுல ரிசல்ட் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் நாங்க செக் பண்ணி பார்ப்போம். ஓகேயா, இப்ப பாருங்க, நாம வந்து PRINT என்னது பிரிண்ட் பிரிண்ட் என்று சொல்லி போட்டு பிரக்கெட் போட்டுட்டு அதுக்குள்ள சிங்கிள் கோட்டேஷன் போட்டு அதுக்குள்ள நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொன்னா, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு போடப்படும். சரியா, இப்ப நான் இந்த கோடை எழுதிட்டேன். இந்த கோடை எனக்கு ரன் பண்ண வேண்டும் சொன்னா இந்த ரன்னு சொல்லி இதுல ஒரு இது இருக்கு. ஓகே, அதை நீங்க கிளிக் பண்ணினீங்கன்னா சரி, உங்களுக்கு அதுக்குரிய ரிசல்ட் இங்கால வரும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு கோடை எழுதிட்டு அதை ரன் பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களுக்குரிய ரிசல்ட் இங்கால வரும். இப்போ பார்ப்போம். ஓகே, இப்போ இதுல வந்துட்டு
பிரிண்ட் அண்ட் டைப் பண்ணா எங்களுக்கு அங்கால இதுக்குரிய ரிசல்ட் வந்துட்டு வரப்போகுது. அப்ப இதுதான் பேசிக்கான கன்செப்ட். சரிதானே? சாரி, பேசிக்கான இந்த 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 ஆன்லைன் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ற வே. ஓகே தானே? ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா, நாங்கள் ஒரு ஃபேஸ்புக் இருக்குத்தானே, ஃபேஸ்புக்கோட லொகின் வந்துட்டு செய்து பார்க்க போறோம். விளங்குதா? ஸோ இப்போ எங்களுக்கு வந்துட்டு ஃபேஸ்புக் லொகின் நாங்கள் செய்ய போறோம். அப்ப லொகின் செய்யல ஒரு ஒரு கன்செப்ட்ஸை நாங்கள் எங்களுக்கு லேர்ன் பண்ணி போவோம். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா, ஏர்லியாவே எங்களோட பேர் என்ன, எங்களோட பாஸ்வேர்டு என்னன்னு சொல்லி கொடுவோம். லொகின் என்னன்னா, நாங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு அடிச்சுட்டு லொகின் கொடுத்தோம். லொகின் தானே, அந்த சிஸ்டத்தை தான் பேசிக்கா நாங்க இன்னைக்கு செய்து பார்க்க போறோம். சரியா? இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்க? இன்ட்ரெஸ்டா இருக்கிறீங்களா? இது பாப்போமா? ஓகே, கிரேட் கிரேட் கிரேட், ஃபைன். ஸோ அப்போ இன்றைக்கு நாங்கள் ஒரு ஃபேஸ்புக்கோட பேசிக்கான ஒரு லொக்கின் சிஸ்டம் செய்ய போகிறோம். என்னோட ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஓகே. அப்போ உங்களுக்கு பேசிக்கான கன்செப்ட்ஸ் ஒரு ரியல் வேர்ட் செனாரியோ, ரியல் வேர்ட் ப்ராப்ளத்தை எடுக்கையில் உங்களுக்கு அதை விளங்கக்கூடிய மாதிரி வரும். சரிதானே? ஓகே. இப்போ நாங்கள் ஃபேஸ்புக்கு முதலாவது என்ன நடக்கும்னு சொன்னா, நாங்கள் எங்களோட பேரையும் எங்களோட லைக் ஃபேஸ்புக் லொகின் இப்படி வைப்போம், பெயரும் பாஸ்வேர்டு வந்து வைப்போம். சரியா? அப்போ எங்களோட பெயரையும் பாஸ்வேர்டையும் என்ன செய்வோம், ஆல்ரெடி ஃபேஸ்புக்கு கொடுத்துருப்போம் இல்லையா? அப்ப ஃபேஸ்புக்கு கொடுத்தா அந்த ஃபேஸ்புக் என்ன செய்யும், அதுல என்னென்ன மெத்தட் இருக்குன்னா, ஃபேஸ்புக் வந்துட்டு எங்களோட லொகினை ஸ்டோர் பண்ணும், எங்களோட டீட்டெயில்ஸை வந்துட்டு ஸ்டோர் பண்ணும், எங்களோட லொகின் டீட்டெயில்ஸை ஸ்டோர் பண்ணும். சரியா? அதுக்கு பிறகுதான் அந்த ஸ்டோர் பண்ணின டேட்டாவை தான் என்ன செய்யும், நாங்க உடனே இப்போ டைப் பண்ணுவோம் தானே, அதோட செக் பண்ணும். சரியா? அப்ப எங்களோட கிரெடென்ஷியல்ஸை செக் பண்ணும். அதை கிரெடென்ஷியல்ஸ் சொல்லுவாங்க. கிரெடென்ஷியல்ஸ் ஸ்பெல்லிங் சரியா தான் இருக்கும் நினைக்கிறேன். எங்களோட கிரெடென்ஷியல்ஸோட செக் பண்ணும். செக் பண்ணிட்டு லொகின் எல்லாம் சரியா இருந்தா, கரெக்டா இருந்தா எங்களுக்கு என்ன செய்யும், அதுங்களை உள்ள விடும். என்ன, let us in if the password correct. சரியா? பாஸ்வேர்டு அந்த யூசர் நேம் கரெக்ட் என்று சொன்னா எங்களுக்கு என்ன செய்ய போகுது, எங்களை உள்ள விட போகுது. அதே வந்துட்டு பிழை என்று சொன்னா அதை எங்களை லவ் பண்ணாது. என்ன, will not allow if the password wrong. சரியா? இதுதானே நார்மலா நடக்கிறது. அப்ப இதை வந்துட்டு நாங்கள் பைத்தன் பேசிக்கா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஓகேவா? ஓகே, ஃபைன். அப்ப அதுக்கு முதலாவது என்ன செய்யணும்னு சொன்னா, நாங்கள் எங்களோட டீட்டெயில்ஸை ஸ்டோர் பண்ண வேணும். சரி, அதை நாங்கள் அளிப்போம். எங்களோட டீட்டெயில்ஸை வந்து ஸ்டோர் பண்ண வேணும். அப்ப இப்ப யோசிச்சு பாருங்க, டேட்டாவை நாங்க ஸ்டோர் பண்ண போறோம். நீங்க உங்களோட ஃபைல்ல, உங்களோட லேப்டாப்ல, உங்களோட போன்ல ஒரு இமேஜை டவுன்லோட் பண்றீங்கன்னா இல்லை இமேஜ் எடுக்கிறீங்கன்னா அது என்ன செய்யும், அந்த இமேஜ் சேவ் ஆகும் அந்த லேப்டாப்ல இல்லையா? அப்ப அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல சேவ் பண்றதுக்கு நாங்க யூஸ் பண்றது வேரியபிள்ஸ் சொல்லுவோம். எப்படி? வேரியபிள்ஸ் சொல்லுவோம். சரி, இப்ப வேரியபிள்னு சொன்னா உதாரணத்துக்கு இந்த நேம் சேவ் பண்ணணும்னா எப்படி இது பைத்தன்ல எழுதுறேன்டா, நேம் இஸ் ஈக்குவல் டு ஜோன். இப்ப நான் இதுல என்ன செய்யறேன்னு சொன்னா, லொகின் ஸ்டோர் பண்ணேன். சரி, அவ லொகின் ஃபர்ஸ்ட் ஸ்டோர் பண்ண போறேன். இதுல இருக்கிறது என்ன நேம். சரி, அவர் நேம்ன்றது வேரியபிள் நேம். அதுக்கு பிறகு நான் எந்த நேம் கொடுக்குறேன். அவ இப்ப என்ன செய்வோம்னு சொன்னா, இப்ப நான் எங்கெல்லாம் இந்த நேமை நான் யூஸ் பண்றேனோ, எங்கெல்லாம் நான் இந்த நேமை யூஸ் பண்றேனோ அங்கெல்லாம் சாரி, நான் ஜாவா ஸ்கிரிப்ட் போட்டுட்டேன். ஸ்டார் ஹேஷ்டேக். ஓகே ஓகே, சாரி கேஸ். ஓகே, இதுல பாருங்க, நான் இப்ப எங்கெல்லாம் இந்த நேம்ன்றதை யூஸ் பண்றேனோ அங்கெல்லாம் ஜோன்ன்றது எங்களுக்கு காட்டும். இது எப்படி வைக்காதுன்னு சொன்னா, மற்ற படிச்சிருப்போம் தெரியுமா, x=5 எனில் x=3 எத்தனை அப்படின்னு நாங்க என்ன செய்வோம், எக்ஸுக்கு பதிலாக 5 பிரதியிட்டு 5 3 8 எழுதுவோம் இல்லையா? அப்ப அத மாதிரி தான் இது, சிம்பிள். அப்ப இந்த நேம வந்துட்டு என்ன செய்யறோம்டா,
நேம நாங்க எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றோமோ அங்கெல்லாம் இந்த ஜோன்ன்றது பிரதியிடும். சரியா? இதே மாதிரி பாருங்க, நான் ஏஜ் என்று கொடுக்குறேன். ஏஜ் 10 சும்மா கொடுக்குறேன். ஓகே, இப்ப இதுல ஏஜை நான் வந்துட்டு பிரிண்ட் பண்ணினா எனக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வரும் சட்ல போடுங்க ஆகும் தெரிஞ்சாக்க. ஓகே ஃபைன். ரன் பண்ணி பாப்போம். 20 வருது. கொஞ்சம் பேர் 20 சொல்லிக்கிறீங்க ஆல்ரெடி. ஓகே ஃபைன். ஏஜ்ல 20 வருதுண்டா நான் நேம் போடக்கு எனக்கு ஜோன் வந்தது. அப்ப ஏஜ் போடக்கு எனக்கு என்ன வரும்? 20 வரும். ஸோ இதுல பாருங்க, அப்ப இதைத்தான் வேரியபிள்னு சொல்றது. நாங்க ஒரு டேட்டாவை சேவ் பண்றோம், டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அந்த டேட்டாவை நாங்கள் திருப்பி எங்கேனாலும் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகேவா? ஓகே ஃபைன். அப்ப இப்படித்தான் வந்துட்டு வேரியபிள்ஸ் ஒர்க் ஆகும். அப்ப இந்த வேரியபிள்ஸை வச்சு கொண்டுதான் எங்களோட ப்ரோக்ராமிங் ஃபுல்லாவே நாங்க எழுத போறோம். சரியா? அப்ப இந்த ப்ரோக்ராமிங்ல எல்லாமே வேரியபிள்ஸ் தான் நாங்க செய்வோம். ஓகே, அடுத்தது பாருங்க, இதுல பாருங்க சிங்கிள் கோட்டேஷன் போட்டிருக்கிறேன். என்ன சிங்கிள் கோட்டேஷன் போட்டிருக்கேன்? தமிழ்ல எழுதுவோம் தானே, ராமு சொன்னான் மாலா எங்கே இருக்கிறாய். என்னிடம் இந்த மாலா எங்கே இருக்கிறாய்க்கு மேல சிங்கிள் கோட்டேஷன் டபுள் கோட்டேஷன் யூஸ் பண்றாங்க இல்லையா? அப்ப அதுகள் மாதிரி இதுல இந்த கோட்டேஷன் இருக்கு. சரி, அப்ப இதுக்கு நாங்க டபுள் கோட்டேஷன் யூஸ் பண்ணலாம். ஓகே, அப்ப சிங்கிள் கோட்டேஷன் டபுள் கோட்டேஷன் யூஸ் பண்றோம் அப்ப இந்த வேரியபிளுக்கு. ஆனா இந்த வேரியபிளுக்கு ஒன்றுமே யூஸ் பண்ணல. விளங்குதா? அப்ப இதை நாங்க சொல்றாங்க, இப்ப ஒரு வேரியபிள் எந்த வகையான டேட்டாவை வச்சிருக்க போகுதோ அந்த வகையான டேட்டா, அந்த வகைன்றீங்களோ, அந்த வகை தான் டேட்டா டைப்ஸ். எந்த வகையான டேட்டா வச்சிருக்க போகுதுன்றத வச்சு அந்த டேட்டா டைப் வந்து டிஃபைன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி லெட்டர்ஸ் நாங்க சொல்லுவோம் ஸ்ட்ரிங் என்று சொல்லுவோம். சரியா? ஹேஷ்டேக் கீபோர்ட்ல காணையில. ஓகே, இதை வந்துட்டு ஸ்ட்ரிங் என்று சொல்லுவோம். சரியா? ஓகே, இதை வந்துட்டு ஸ்ட்ரிங் என்று சொல்லுவோம். அப்ப எதிர்த்து செய்யற சிங்கிள் கோட்டேஷன் இல்ல டபுள் கோட்டேஷனுக்குள்ள நிறைய லெட்டர்ஸ் கலந்து வரும்னு சொன்னா அதை வந்து ஸ்ட்ரிங் என்று சொல்லுவோம். சரியா? அதாவது கம்பினேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். இது ஒவ்வொன்றுமே கேரக்டர், அதை கம்பைன் பண்ற விஷயத்த நாங்கள் ஸ்ட்ரிங் என்று சொல்லுவோம். இதே பாருங்க, இந்த இடத்துல நாங்கள் வந்துட்டு ஒன்றுமே இது பண்ணல, அதை வந்துட்டு நாங்கள் இன்டீஜர் என்று சொல்லுவோம். சரியா? ஓகே, இப்ப நான் சொல்றது என்னன்னு நம்புறது? ஓகே, அப்ப நாங்க இப்ப செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, அதுல டைப் வந்துட்டு அதுக்குள்ள நான் நேம்ன்றத போடுறேன். இப்ப நான் இதை ரன் பண்றேன். பாருங்க, எஸ்டிஆர் ஸ்ட்ரிங். சரியா? எஸ்டிஆர்ன்றது சிலம்பரசன் இல்ல, ஸ்ட்ரிங். சரிதானே? ஓகே, இப்ப இதே மாதிரி இப்ப ஏஜுக்கு நான் போடுறேன். ஏஜுக்கு ஐஎன்டி. ஐஎன்டி என்ன? இன்டீஜர். சரிதானே? ஓகே, அப்ப இப்படி வந்துட்டு இதுல டேட்டா டைப்ஸ் இருக்கு. அப்ப இதுல வந்துட்டு பல வகையான டேட்டா டைப்ஸ் இருக்கு. அந்த டேட்டா டைப்ஸ் வச்சுதான் நாங்க டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவோம். ஓகே, இப்ப நாங்க வருவோம். இப்ப நாங்கள் என்னென்ன ஸ்டோர் பண்ண போறோம்? அவற்றை நேமையும் அவற்றை பாஸ்வேர்டையும் ஸ்டோர் பண்ண போறோம். அப்பதான் நாங்க செக் பண்ணலாம். உதாரணத்துக்கு கீதன் வந்துட்டு பேரை கீதன் என்றும் பாஸ்வேர்டை கீதன் 123 என்றும் கொடுக்குறாருன்றா அந்த ரெண்டையுமே நாங்க ஸ்டோர் பண்ணி வச்சாதான் திருப்பி என்ன செய்யலாம், தேவைப்படையை எடுத்து செக் பண்ணலாம். ஓகே, கீதன் என்றவர் எந்த டேட்டாவை, சரி எந்த யூசனையுமே இந்த பாஸ்வேர்டை வச்சிருந்தவர்ன்றத நாங்கள் செய்யக்கூடிய செக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே தானே? இதுல நாங்க இப்ப நாங்க வந்துட்டு என்ன செய்ய போறோம்னு சொன்னா, நேமையும் இப்ப இதுல என்ன செய்ய போறோம்னு சொன்னா, முதலாவது நேமை வந்துட்டு செக் பண்ண போறோம். நேமையும் பாஸ்வேர்டையும் ஆட் பண்ண போறோம். ஓகே தானே? ஓகே, முதலாவது நேம் வந்துட்டு லெட்ஸ் ஆறு அஜித் குமார். ஓகே, அஜித் அது மட்டும் போதும். அஜித் என்ற ஒரு யூசர் இருக்கிறாங்க. ஓகே, அடுத்தது பாஸ்வேர்டு. பாஸ்வேர்டு என்ன இருக்கும்? AK253 சொல்லி ஒரு பாஸ்வேர்டையும் வச்சிருக்கான்னு வைப்போம். சரி, அப்ப அஜித் என்றவர் வந்துட்டு அவற்றை பாஸ்வேர்ட் AK253. இதுதான் வந்துட்டு
நார்மலா டேட்டாவை நாங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அப்ப எங்கட இப்ப உங்களையும் என்னையும் யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே என்ன செய்யும், ஃபேஸ்புக்ல இப்படித்தான் ஸ்டோர் ஆகி இருக்கும். சரியா? அதாவது ஜோன்ற பாஸ்வேர்டு என்னது, என்ன சொல்றது, என்னது ரஜீவ் என்ற பாஸ்வேர்டு இது, அப்படி சொல்லி ஒவ்வொருத்தர பாஸ்வேர்டும் யூசர் நேமும் எங்களுக்கு சேவ் ஆகி இருக்கு. சரிதானே? ஓகே. இப்ப டேட்டாவை சேவ் பண்ணியாச்சு. இப்ப அடுத்ததா என்ன செய்யணும், யூசர்கிட்ட இருந்து நாங்கள் இன்புட் வாங்கணும். என்ன, அதாவது இப்ப நாங்க வந்துட்டு டெவலப்பர்ஸ், ஓகேயா, இங்க யூசர்ஸ் செட் இருக்கும் இல்லையா, நாங்க செக் பண்ணிக்க நாங்க தான் யூசர்ஸ், நாங்க தான் ராஜா, நாங்க தான் மந்திரி. ஆனா ரியலா நீங்க எழுதி போட்டு என்ன செய்வீங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கூகுள்ல ஒர்க் பண்ற எல்லா டெவலப்பர்ஸும் தாங்களே எழுதி போட்டு தாங்களோட வெப்சைட் தாங்களே வீட்டை வச்சிருந்தாங்கன்னா சரியா, அதை பப்ளிஷ் பண்ணினா தானே நாங்க யூஸ் பண்ணலாம் இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் அவ டெஸ்ட் பண்ண என்ன செய்யலாம், அவ யூசரோட ப்ராஸ்பெக்டிவ்ல டெஸ்ட் பண்ணி தான் எங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடலாம் இல்லையா? அப்ப அதே மாதிரி இப்ப நாங்க யூசரோட ப்ராஸ்பெக்டிவ்ல பார்ப்போம். இப்ப இது எங்கள்கிட்ட இருக்கிற யூசர் நேம் பாஸ்வேர்ட். இப்ப யூசர் வந்து டைப் பண்ணணும் யூசர் நேம் பாஸ்வேர்டை. ஓகே, அவ்வளவுதான். ஓகே ஃபைன். இப்ப நான் யூசர்கிட்ட இருந்து ஒரு டேட்டாவை எடுக்கிறதுக்கு பைத்தன்ல ஒரு வழி இருக்கு, இன்புட்னு சொல்லுவோம். இன்புட்ல வந்து நான் ஒரு மெசேஜை கொடுக்கலாம், என்டர் யுவர் நேம். ஓகேயா? இதுல பாருங்க என்டர் யுவர் நேம். இப்ப நான் இதை ரன் பண்ணணும்னு சொன்னா எனக்கு ப்ரோக்ராம்ஸ் என்டர் யுவர் நேம்னு சொல்லி மேல வருது. இப்ப இதுல நான் வந்துட்டு டைப் பண்ணக்கூடிய மாதிரி வருது இல்லையா, டைப் பண்ணக்கூடிய மாதிரி வருது. நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே தானே? ஃபைன். இப்ப இதுல இருந்து வார டேட்டாவையும் நாங்கள் ஸ்டோர் பண்ணினா தான் நாங்கள் அடுத்த ஈக்குவேஷனுக்கு கொடுக்கலாம். சரியா? ப்ரோக்ராமிங் என்ன செய்யணும்னு சொன்னா, ப்ரோக்ராமிங் எக்ஸிக்யூஷன் லைன் பை லைனா எக்ஸிக்யூட் ஆகும். முதலாவது இந்த லைன் ஃபர்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகும், ரெண்டாவது செகண்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகும், மூன்றாவது தேர்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகும், தேர்ட் லைன் ஒன்றுமே இல்லை, அப்ப ஃபோர்த் லைன் எக்ஸிக்யூட் ஆகும், பின் ஃபிஃப்த் லைன், அப்படியே நைன்த் லைன் வந்த ப்ரோக்ராம் எண்ட் ஆயிடும். ஓகே, அப்ப இந்த 4வது லைன்ல வந்துட்டு எங்களுக்கு நேம் எடுக்கிறோம். ஆனா 5வது லைன்ல தான் நாங்க செக் பண்ணுவோம். என்ன, அதுக்கு பிறகுதான் செக் பண்ணுவோம் அந்த கண்டிஷன் சரியா பிள்ளையாண்டு. அப்ப அது வரைக்கும் அந்த டேட்டா காத்துல இருக்காது. விளங்குதா? அப்ப அந்த டேட்டா காத்துல இருக்காது. நாங்க அதுக்கு என்ன செய்வோம்னு சொன்னா, இதுல யூசர் என்டர் பண்ற டீட்டெயில நாங்க ஸ்டோர் பண்ணி வைக்கோம். கிளியரா? எப்படி நாங்க நேம் அஜித் சேவ் பண்ணி வச்சோமோ அதே மாதிரி இங்க வந்துட்டு சேவ் பண்ணி வைக்கணும். சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு நாங்க என்ன யூஸ் பண்ணணும், வேரியபிள்ஸ் தான் யூஸ் பண்ண வேணும். இது வரைக்கும் நாங்க இன்புட்டை சேவ் பண்ண இல்லை, நாங்க அடுத்ததா தான் சேவ் பண்ணோம். அப்ப இந்த இன்புட்டை நாங்க வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா சரியா, அப்ப அதுக்கு நாங்க ஒரு நேம் ஒன்று கொடுக்கணும், அந்த வேரியபிளுக்கு ஒரு நேம் ஒன்று கொடுக்கணும். அப்ப அதுக்கு நான் வந்துட்டு இப்ப கொடுக்குறேன் யூசர் நேம், லைக் இன்புட் நேம் ஒன்று கொடுக்குறேன், இன்புட் ஆன நேம். சரியா? இப்ப இது வந்துட்டு எங்கட நேம், இது வந்துட்டு இன்புட் ஆன, இதுல நான் சேவ் நேம் கொடுப்போம். சேவ் பண்ணி இருக்கிற நேமையும் எங்களுக்கு இதுல வேரியபிளுக்கு நேம் பண்ணல உருப்படியான நேம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. உருப்படியண்டா அதுக்கு தக்க பெயரை நாங்கள் கொடுக்கணும். சரியா? அப்ப இதுல சேவ் நேம் என்று கொடுக்குறேன். என்ன பேர் சேவ் ஆகிருக்குன்னு இதுல கொடுக்குறேன். இதுல சேவ் பாஸ்வேர்ட், அப்ப சேவ் நேம் சேம் பாஸ்வேர்டும் கொடுக்குறேன். ஓகே, அப்ப அத மாதிரி இதுல பாருங்க, இன்புட் நேம் அவர் யூசர் இன்புட் பண்ற நேம். சரி, அப்ப யூசர் இன்புட் பண்ற நேம் என்னன்றது இதுல பார்ப்போம். இப்ப நாங்கள் இதை செக் பண்ணுவோம், சரியா இந்த இன்புட் நேம் வந்துட்டு யூசர் என்ற வந்தது வருதான். இப்ப நான் என்ன செய்யறேன், பிரிண்ட் கொடுத்துட்டு இன்புட் நேம் வந்து கொடுக்குறேன். ஓகேயா? ஓகே, இப்ப நான் இதை ரன் பண்றேன். சரியா? இன்டர்வியூ நேம். ஓகேயா? அப்ப ஜோன் கொடுக்குறேன். ஓகே, அப்ப பாருங்க எனக்கு இங்க ஜோன் வந்துட்டு பிரிண்ட் ஆகுது. எஸ், அப்ப நாங்க நினைச்சது நடந்து விட்டது. ஓகே, இப்ப நாங்க அடுத்தது இன்னொரு விஷயத்தையும் யூசர்ட்ட இருந்து வாங்கணும். அடுத்தது என்ன வாங்கணும், யூசர்ட்ட இருந்து நேம வாங்கிட்டோம். நேம் வாங்கிட்டு நேம டைப் பண்ணாலே எங்களுக்கு வந்துட்டு எங்கட அக்சஸ் எல்லாம் கொடுத்துருவாங்களா? என்னது அடுத்த வாங்குவாங்க? நேமுக்கு அடுத்தது இன்னொரு விஷயம் இருக்கு, எஸ், பாஸ்வேர்ட். அப்ப இதுல பாருங்க, அப்ப நாங்க இன்புட் பாஸ்வேர்டு இன்னொரு வேரியபிளை கிரியேட் பண்றோம்.
அதே மாதிரி நான் இன்புட் கொடுக்குறேன். சரியா? ஏன்டா எங்களுக்கு யூசர்ட்ட இருந்து பாஸ்வேர்டு நாங்க எடுக்கணும், கெட் பண்ணணும். இந்த பாஸ்வேர்ட் இருந்து நாங்க யூசர்ட்ட இருந்து நாங்க பாஸ்வேர்டை இன்புட்டா எடுக்கணும். அப்ப இதுல பாருங்க, என்டர் யுவர் பாஸ்வேர்டு. ஓகே, இந்த யுவர் நேம் கொடுத்துட்டு இப்ப இந்த யுவர் பாஸ்வேர்டு கொடுத்துறேன். இப்ப பார்ப்போம். திருப்பி அங்க கீழே இன்னொரு பிரிண்ட் கொடுத்துட்டு இன்புட் பாஸ்வேர்ட். அது எங்களுக்கு முதலாவது இன்புட் நேம் என்ன, அடுத்த இன்புட் பாஸ்வேர்டு. இப்ப ரெண்டுமே எனக்கு என்ன செய்யணும், பிரிண்ட் ஆக வேண்டும். இது விளங்குதா? அப்ப இதுல என்ன செய்யறேன்? ஓகே, இப்ப நான் ரன் பண்றேன். என்டர் யுவர் நேம் ஜோன். ஓகே, பாஸ்வேர்ட் ஏபிசி 123. சரி, அப்படி கஷ்டமான பாஸ்வேர்டு ஏதாவது போட்டுருந்தா ஓகேன்ட்டு நான் ஓகே கொடுத்தேன்னு சொன்னா ஓகே, எனக்கு இங்க பிரிண்ட் ஆகுது. அப்ப எனக்கு இன்புட் நேமையும் இன்புட் பாஸ்வேர்டையும் நான் எடுத்துட்டேன். சரியா? ஓகே, பாஸ்வேர்ட் ரிசீவ்ட். ஓகே, இப்ப நான் இதை ரன் பண்றேன். எனக்கு இந்த ரிசீவ்டுல எரர் வருது. இந்த இடத்துல எனக்கு எரர் வருது. ஏன் இந்த எரர் வருதுன்னு சொன்னா, நாங்கள் கண்டதையும் டைப் பண்ணே இயலாது. சரியா? இப்ப நாங்கள் ப்ரோக்ராம் எழுதிக்க மை நேம் இஸ் ஜோன் எழுதினா எனக்கு அந்த ப்ரோக்ராமே ரன் ஆகாது. ப்ரோக்ராமிங் எழுதிக்கல, ப்ரோக்ராமிங்குரிய சில என்ன சொல்றது, அதுக்குரிய சின்டெக்ஸை வச்சுக்கணும் தான் எழுதுவோம். சரி, அதுக்குரிய வேர்டிங்ஸ் இருக்குத்தானே, அதை நாங்கள் சின்டெக்ஸ் சொல்லுவோம். எப்படி? சின்டெக்ஸ் சொல்லுவோம். அப்ப அந்த சின்டெக்ஸை தான் நாம் வந்துட்டு எழுத வேணும். அப்ப இதுல பாருங்க, எனக்கு இதுல எரர் என்ன வருது, சின்டெக்ஸ் எரர் வருது. அதாவது பார்க்குது இந்த நேம் என்ற விஷயங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லையோ, என்ன தெளிவு வச்சுக்காப்லேண்டு என்னடா கேக்குது. சரி, அப்ப நான் இதை ரிமூவ் பண்றேன். இப்ப ரன் பண்ணிட்டா ஜோன் பண்ணிட்டா இப்ப எனக்கு ரன் ஆகுது. ஓகே, இப்ப எனக்கு ரன் ஆகுது. ஆனா இதுல பாருங்க, நான் இதுல கண்ட வாட்டுகள் எழுதுறேன். செக் யுவர் credential, லெட் them in blah blah will not blah blah சொல்லி எழுதிக்கிறேன். இப்ப இதைத்தான் கொமெண்ட் என்று சொல்றது. சரியா? இப்ப டெவலப்பர்ஸ் சரியா இப்படியே நாங்க எழுதி போட்டு இப்படியே விட்டு போனோம்டா ஒரு மாசத்தால வந்து பார்த்தா யாரா இதை எழுதுறதுன்னு இருக்கும். சரியா? ஓகே, 1 minute தாங்க. ஓகே, யாரா இதை எழுதினன்ற மாதிரி இருக்கும். இப்ப இந்த நான் தான் அந்த பையன் பாட்டு படிக்க வேண்டியான். சரியா? அப்ப இதை வந்துட்டு அதுக்கு நாங்க என்ன செய்வோம்னா கொமெண்ட் ஒன்று யூஸ் பண்றோம். கொமெண்ட் பண்ணிக்க நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா, நாங்கள் அதை நோட் பண்ணி வைப்போம். சரியா? ஓகே, இதை நான் நோட் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொன்னா சேவ் யூசர் டீடைல்ஸ். அப்ப நான் இந்தியில வந்துட்டு யூசர் டீடைல சேவ் பண்றேன். அடுத்தது கெட் யூசர் டீடைல்ஸ். எனக்கு இப்ப இது முடிய ஒரு 5 நாள் வந்து பார்த்தாலும் எங்களுக்கு கோட் விளங்காட்டிலும் எங்களுக்கு இந்த கொமெண்ட் விளங்குதா? சில நல்ல ஜீனியஸான ஆக்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, அவங்க எழுதின கொமெண்ட் அவங்களுக்கு விளங்காது. விளங்குதா? 1-2 பேருக்கு கோட் தான் விளங்காது, 1-2 பேருக்கு நாங்க எழுதின கொமெண்டே எங்களுக்கு விளங்காமலும் இருக்கு. சரி, அப்ப அதுகளுக்கு ஏற்ற மாதிரி கொமெண்ட்ஸ் எழுதணும். எழுதுற கொமெண்டையும் திருப்பி வந்து டீகோட் பண்ணணும்ட்டா நாங்க கொமெண்ட் எழுதுறதுலே பிரயோசனம் இல்லைன்னு. ஓகே, ஃபைன். ஓகே, இப்போ ஓகே. அப்ப அதான் இப்ப நீங்க நிறைய பேர் சொன்னாங்க ஜோதிச்சு கொண்டிருக்கலாம், கீழே எழுதினது எங்களுக்கு ரன் ஆகாம இருக்கு. அப்ப கொமெண்ட் ஒர்க் என்னன்னு சொன்னா, இந்த ஹேஷ்டேக்கு பிறகு வாரத ஸ்கிப் பண்ணும். இதனால 1 by 1 ரீட் பண்ண வேண்டும். அப்ப இந்த ஹேஷ்டேக்கு பிறகு வாரத வாசிக்காது, அடுத்த இடத்துக்கு போயிடும். சரியா? ஓகே, ஃபைன். இப்ப நாங்க வந்துட்டு யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் எடுத்துட்டோம். ஓகேயா? முதலாவது நாங்க வந்து செக் பண்ண போறோம். சரியா? செக் பண்றதுண்டா நாங்க என்ன சொல்றோம்டா கண்டிஷன்ஸ் சொல்லுவோம். சரியா? அப்ப கண்டிஷன். ஓகேயா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கு லைக் மழை பெய்ததால வெள்ளம் வந்தது, இல்லாட்டி மழை பெஞ்சதால வெள்ளம் வந்ததுன்னு வைங்களேன். அப்ப இங்க
மழை பெய்தது என்றது வந்துட்டு ட்ரூவா இருக்கேங்க, வெள்ளம் வந்தது என்றது ரன் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க மனுஷர் எல்லாருமே டிசிஷன் மேக்கிங்ல தான் எங்களோட லைஃபே போய்கொண்டு இருக்கு. சரி, நாங்க எடுக்கிற முடிவுகள் தான் எங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போறதா இருந்தாலும் சரி, அதே கட்டத்துல வச்சு அடி வழுகிறதுனாலும் சரி, எல்லாமே நாங்க எடுக்கிற டிசிஷன் தான். சரியா, 2024 முடிஞ்சா போல வாழ்க்கை நல்லா இருக்கும்ன்ற இல்ல. 2024 முடிஞ்சாலும் நாங்க எடுத்த முடிவுகளுக்கு நாங்க அடி வாங்கணும் இல்லையா? அப்படித்தான் வாழ்க்கை. சரி, அதே மாதிரிதான் இப்ப ப்ரோக்ராமிங்லையும் இந்த முடிவுகள்ன்ற விஷயம் அதான் கண்டிஷன்ஸ் சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி செய்யறோம்னு சொன்னா, ஓகேயா, இப்ப நான் வந்துட்டு யோசிக்கிறேன். ஓகேயா, இப்ப மழை பெய்யுது, வெளியே போவோமா விடுவோமா அப்படி யோசிக்கிறேன். சரியா, அப்ப இது வந்துட்டு சாதாரண ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஓகேயா, மழை பெய்யுது, போவோமா விடுவோமா, அதுக்கு பிறகு நான் தான் முடிவெடுக்கிறேன். ஓகே சரி, இப்ப வெளியே போவோம் என்றதை முடிவெடுக்கிறேன். அப்ப இது மாதிரி முடிவெடுக்கிற சில செனாரியோஸ் எங்களுக்கு வரப்போகுது. ஓகேயா, இப்ப இதுல பாருங்க, இந்த சேவ் நேம் அதாவது அஜித், ஆனா இன்புட் நேம் இருக்குத்தானே, இது யூசர் டைப் பண்ண போறது. அப்ப இந்த சேவ் நேமும் இன்புட் நேமும் சரியாக இருந்தா என்ன செய்வோம், பிழையா இருந்தா என்ன செய்வோம், இதுதான் கண்டிஷன். சரியா, இப்ப பாருங்க, முதலாவது நான் எழுதுறேன். அப்ப அதுக்கு வந்துட்டு பைத்தன்ல இங்கிலீஷ்ல நீங்க எழுதுற மாதிரி தான், இஃப் சேவ் நேம் இஸ் ஈக்குவல் டு இன்புட் நேம் வாட் ஷுட் ஐ டூ, எல்ஸ் வாட் ஷுட் ஐ டூ, அவ்வளவுதான். சரிதானே? ஓகே, இப்ப நான் அதை எழுதுறேன், உங்களுக்கு ஈஸியா ரீட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. பாருங்க, இஃப் சேவ் நேம் ஈக்குவல் டு என்றா சிங்கிள் ஈக்குவல் பாவிக்கிறோம், இங்க டபுள் ஈக்குவல் பாவிக்கணும். ஏனென்றா இங்க வேரியபிளுக்கு டேட்டா வேல்யூ அசைன் பண்றது நாங்க சிங்கிள் ஈக்குவல் தானே பாவிக்கிறோம், இங்க டபுள் ஈக்குவல் யூஸ் பண்றோம். ஓகே, ரெண்டு ஈக்குவல் சேவ் நேம் இஸ் ஈக்குவல் டு இன்புட் நேம். அதாவது சேவ் நேமும் இன்புட் நேமும் சரி சமனாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? சரியா, என்ன செய்யணும்? நான் இப்போதைக்கு பிரிண்ட் பண்ண போறேன். வெரி குட், வெரி குட் ரெண்டு போடுவோம். சரியா, சும்மா போட்டு விடுவோம். இப்ப பாருங்க, நான் ரன் பண்றேன். அஜித்தே என்ன அடிக்கிறேன், அஜித், சாரி AJITH அஜித் அடிக்கிறேன். ஓகே தானே, இப்போ பாஸ்வேர்டு சும்மா டைப் பண்றேன். இப்போ பாஸ்வேர்டு தேவையில்லை, நான் சும்மா லைக் இது பண்றேன். கிழிச்சிட்டு திருப்பி ஓகே பண்ணினா வெரி குட் வருது. நான் அடிச்ச சேவ் யூசர் நேம் வந்துட்டு இதுதானே. இப்போ நான் பாஸ்வேர்டு சரியா, இப்போ நான் திருப்பி ரன் பண்றேன். பாருங்க, இந்த நேம் வந்து வருது. நான் வந்து கஜல் அக்ஷன் அடிக்கிறேன். கஜல் அக்ஷன்ன்றது பெரிய பேர், நான் கஷ்டப்பட்டு அடிக்கிறேன் போல எனக்கு வெரி குட் வரே இல்லை. ஏன்? ஆனா அதை பொறுத்த வரைக்கும் இது புல. அப்ப சேவ் நேமும் இன்புட் நேமும் ஈக்குவலா இல்ல இப்படி சொன்னா எல்ஸ். அப்படி நான் ஒருவேளை அப்படி அடிக்காட்டி நான் சொல்றேன் வெரி பேட். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்றேன். சரியா, ஓகே, இப்போ நான் ரன் பண்றேன். இப்போ நான் வந்துட்டு அஜித், ஓகே அஜித் டைப் பண்றேன். ஓகே கொடுங்க, வெரி குட் வருது. சரியா, நான் இப்போ வந்துட்டு விஜய் என்று அடிக்கிறேன். வெரி பேட் வருது. ஓகே ஃபைன். ஸோ அப்போ இந்த இதுல விளங்குதானே, இப்போ இதுல சேவ் நேமும் இன்புட் நேமும் இது பண்றது. ஓகே, இப்போ நான் என்ன செய்யணும் சொன்னா, இப்போ திருப்பி நான் ரன் பண்றேன். பாருங்க, சரியான நேம் அடிச்சா யுவர் யூசர் நேம் இஸ் கரெக்ட். சரியா, இப்போ நான் மெசேஜை மாத்துறேன், யுவர் யூசர் நேம் இஸ் ராங். ஓகேவா, இப்போ பாருங்க, நான் ரன் பண்றேன். அஜித் அடிச்சேன்டா யுவர் யூசர் நேம் இஸ் கரெக்ட் வருது. விளங்குது? அப்ப அதே கன்செப்ட் தான் நான் இந்த இதை மட்டும் யூஸ் பண்றேன். ஓகே, அதே மாதிரி பாருங்க, ஓகே, இப்போ வந்து நான் ராஜ்குமார் டைப் பண்றேன். ராஜ்குமார் என்ன யூசர் நேம் இஸ் ராங். சரியா, அப்படின்னு வரப்போகுது. இது விளங்கினது. அப்ப இதுதான் இஃப் கண்டிஷன். இப்ப இதே நாங்கள் இங்க பைத்தன் சரியான ஈஸி, பைத்தனை வந்துட்டு ஈஸியா லேர்ன் பண்ணலாம்னு சொல்றேன். எல்லாம் பாருங்க, நீங்க வாசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். if same name is equal to input name, print your username is correct, else print your username is wrong. விளங்குதா?
உங்களால ஒரு புத்தகம் வாசிக்கிற மாதிரி பைத்தன் கோடிங்க வாசிக்கலாம். கிளியரா? ஸோ இந்த அளவு தூரமும் என்னோட வந்தாக்கள் எனக்கு விளங்கிட்டு தம்ஸ் அப் பண்ணுதாங்க ஆகும். கட்ட கட்ட கட. ஓகே கிரேட். சூப்பர். நிறைய பேருக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்தா சேட்ல போடுங்க. நிறைய பேருக்கும் விளங்கி இருக்கு, ஒரு ஆளுக்கும் நிறைய தடவை விளங்கி இருக்கு. ஓகே சார், ஃபைன். ஓகே, இதுல பாருங்க. அப்ப இதுல டவுட்ஸ் அது இருக்கா? இதுல வந்திருக்க கொஸ்டின் பரீஷன் வந்து ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் போட்டிருக்கீங்க. எனக்கு அது என்னத்துக்கு ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் போட்டிருக்கீங்கன்னு விளங்கல. பரீட்சைக்கு என்னத்தை மீன் பண்றீங்கன்னு சேட்ல போட்டீங்கன்னா நான் உங்களுக்கு இது பண்ணலாம். why we are using in print option நான் யூஸ் பண்ணலையா அப்படி என்ன? விஜயராஜன். ஓகே, நான் பிரிண்ட் ஆப்ஷன்ல அப்படின்னு யூஸ் பண்ண இல்லை. ஓகே ஃபைன். ஓகே, இப்போ நாங்க அடுத்ததுக்கு வருவோம். ஓகே தானே? ஸோ இவ்வளவு நேரமும் நாங்க வந்து யூசர்ட்ட இன்புட் எடுத்துட்டோம். யூசர்ட்ட இன்புட்டும் எங்கள்கிட்ட இருக்கிற இன்புட்டும் சரியான்னு செக் பண்ணிட்டோம். சரியா? ஓகே, இப்போ நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னால் கண்டிஷன். யா, கண்டிஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்கு. யா, ஓகே ஃபைன். இப்ப எங்களுக்கு இது ஓகே தானே? இப்ப இதுல இருந்து அடுத்ததுக்கு நான் வருவோம். இப்ப பாருங்க, இப்ப சேவ் ஒரு நேம் செக் பண்ணிட்டோம். என்ன அந்த நேம் இந்த நேம் ஒன்னாண்டு. அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யணும்? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன செய்யணும்? நான் வந்துட்டு ஒரு ஃபேஸ்புக்கு போறேன். ஃபேஸ்புக்கு போயிட்டு பரீஷன் அக்கௌண்ட்டை லாகின் பண்றேன். பரீஷன் ரெண்டு சரியா கொடுத்துட்டு பாஸ்வேர்டை பிள்ளையா அடிச்சா ஹை பரீஷன் யூஆர் வெல்கம் டு ஃபேஸ்புக் அப்படியா, வெல்கம் டு ஃபேஸ்புக் அப்படியா போட்டாங்கன்னா சரியா? அடுத்தது என்னத்தை செக் பண்ணணும்? பாஸ்வேர்டை செக் பண்ணணும் இல்லையா? ரைட்டா? அப்ப பாஸ்வேர்டை இப்ப நாங்க செக் பண்ண போறோம். நேமை செக் பண்ணிட்டோம். அப்ப யூசர் நேம் பிள்ளைய அடிச்சாருன்னு சொன்னா அவருக்கு யூசர் நேம் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இல்லையா? இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் வேண்டாம், அடுத்தது பாஸ்வேர்டு செக் பண்ணுவோம். எங்க பாஸ்வேர்டு செக் பண்ணுவோம்? யூசர் நேமும் பாஸ்வேர்டு நாங்க சரியான யூசர் நேம் அடிச்சாதான் அடுத்தது சரியான பாஸ்வேர்டு செக் பண்ணுவோம். யூசர் நேம பிள்ளைய அடிக்கைகளே திருப்பி போய் பாஸ்வேர்டை செக் பண்ண தேவையில்லை. என்ன நாங்க எங்கேயாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? your username is correct but the password, sorry, your password is correct, your username is wrong ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? யூசர் நேமை பார்த்து தான் பாஸ்வேர்டை செக் பண்ணணும். பாஸ்வேர்டை எடுத்துட்டு யூசர் நேம் பிள்ளைன்னு சொல்லக்கூடாது இல்லையா? ஓகே ஃபைன். அப்போ இப்போ இந்த இடத்துல பார்ப்போம் யூசர் நேம் உங்களுக்கு சரி. இப்போ நாங்கள் அடுத்த வந்துட்டு சேம் திங், இஃப் saved password is equal to equal 10 equal, அதுக்கு பிறகு இன்புட் பாஸ்வேர்ட். ஓகேயா? அப்ப சேவ் பாஸ்வேர்டும் இன்புட் பாஸ்வேர்டும் சமனா இருந்து என்று சொன்னா அவர் நாங்க என்ன செய்யலாம்? நீங்க வந்துட்டு லாகின் ஆயிட்டீங்க என்று சொல்லணும். சரியா? ஓகே, அப்ப நாங்க என்ன செய்வோம்? ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ண போறோம். யோ வெல்கம் டு ஃபேஸ்புக். சரியா? அதோட யூ ஆர் successfully plugged in to the system. சிஸ்டத்துக்கு சரியா சக்சஸ் வந்துட்டு லாகின் பண்ணிட்டீங்க. சரிதானே? ஓகே, இப்போ பார்ப்போம் எல்ஸ்ல ஒரு பிரிண்ட் பண்ண போறேன். your password is wrong. உங்களோட பாஸ்வேர்ட் பிள்ளை, நீங்க வீட்டை விட்டு வாங்கன்னு சொல்லணும் இல்லையா? ஓகே ஃபைன். இப்போ பாருங்க, இன்புட் நேம் இன்புட் பாஸ்வேர்ட் இருக்கு. அதுக்கு பிறகு நாம ஒரு கண்டிஷன் எழுதுறோம். அந்த கண்டிஷனுக்கு உள்ள நான் இன்னொரு கண்டிஷன் எழுதுறேன். இதை சொல்றது நெஸ்டட் இஃப் என்று. சரி, அப்ப ஒரு இஃப்க்கு உள்ள இன்னொரு இஃப் வந்துட்டு இருக்கு.
விளங்குதா? அப்ப ஒரு இஃப்க்குள்ள இன்னொரு இஃப் வந்துட்டு இருக்கு. அப்ப அப்படி வந்துட்டு எங்களால எழுத இயலும். அப்ப நாம சேவ், அதாவது எங்களோட இன்புட் நேமும் சேவ் நேமும் ஈக்குவலா இருக்கேக்கல நாங்க வந்து என்ன செய்யறோம், அதுக்குள்ள திருப்பி பாஸ்வேர்டை செக் பண்றோம். அப்ப அந்த பாஸ்வேர்டு செக் பண்ணி பாஸ்வேர்டும் சரியா இருக்கேக்க பேஸ்புக்கு வரவேற்கிறோம். நீங்கள் சந்தோஷமாக உள்ளே நுழைந்து விட்டீர்கள், இல்லாட்டி நீங்கள் வெற்றிகரமாக உள்ளே நுழைந்து விட்டீர்கள் என்று மெசேஜை ஷோ பண்றோம். அப்படி இல்ல, எங்களுக்கு பாஸ்வேர்டு வருது, தம்பி இப்ப அடிச்ச பாஸ்வேர்ட் பிள்ளைன்னா நாங்க சொல்லுவோம் யோ பாஸ்வேர்ட் இஸ் ரோங் ப்ரோ. சரி, அவங்களோட பாஸ்வேர்ட் பிழைச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேதானே. ஓகே, இப்போ நாங்களும் அதை இருக்கா ரன் பண்ணி பார்ப்போம். சரியா, இப்போ நான் ஒரு எரர் வந்திருக்கு. என்ன எரர் வந்திருக்கு? இன்டென்டேஷன் டஸ் நாட் does not match any outer intention. ஓகே, இதுல ஓகே ஓகே இந்த எல்ஸ் வந்து நான் கொஞ்சம் உள்ள அடிச்சுட்டு ஓகே ஃபைன். ஓகே, இப்போ அதான் அஜித் டைப் பண்றேன். ஓகே, அடுத்தது AK253. ஓகே எடுத்தா வெல்கம் டு ஃபேஸ்புக், யூ சக்சஸ்ஃபுல்லி லாகின் டு தி சிஸ்டம். சரியா, அப்ப இப்போ வந்துட்டு எனக்கு சரியா சக்சஸ்ஃபுல்லா லாகின் பண்ணியாச்சான். சரி, இப்போ நான் என்ன செய்ய போறேன், நேம் சரியா அடிச்சு போட்டு அஜித் கொடுத்துட்டு பாஸ்வேர்டை வந்துட்டு பிள்ளைய அடிக்க போறேன். அப்படின்னு கொடுத்தா யோ பாஸ்வேர்டு ஸ்ட்ராங் வருது. இல்லைங்களா? இப்ப நான் வந்துட்டு பேரையே பிள்ளையா கொடுக்க போறேன். அஜித். ஓகே, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டை வந்துட்டு சரியா கொடுக்குறேன். சரியா, AK253. ஓகே, இப்ப பாருங்க யுவர் யூசர் நேம் இஸ் ஸ்ட்ராங். டைரக்டா இங்கேயே வந்துச்சு. விளங்குதா? அப்ப இப்படித்தான் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு ஒர்க் ஆகும். சரியா? ஓகே சார், கொஸ்டின்ஸ் வந்திருக்கா? Conditions. If we want to get results as a post pop-up, what we have to do, sir? Like, can we get your username is correct as a pop-up? Yes. ஓகே ரஜிவன். இப்ப ரஜிவன், இது வந்துட்டு நாங்க ப்ரோக்ராமிங்ல ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கோம். ப்ரோக்ராமிங்ல ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே நீங்க டெர்மினல்ல, அதாவது சிஎம்டிலாம் ரன் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணுது எங்களுக்கு. நாங்க ஆன்லைன்ல பாக்குறது நாங்க வந்துட்டு எங்களோட ஓன் எடிட்டர்ல எழுதுவோம்னு சொன்னா எல்லாமே கொமாண்ட் லைன்ல சிஎம்டில டெர்மினல்னு சொல்லுவோம். அந்த இதுதான் எங்களுக்கு ரன் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்ப நீங்க இதுல பொப்அப் வரணும்னு சொன்னா நீங்க செய்யலாம். ஆனா அதுக்கு நீங்க வேற டெக்னாலஜிஸ் படிக்கணும். இதுல அடுத்த கட்டத்துக்கு போகணும். கொஞ்சம் பேசிக்ஸ் படிச்சுட்டு அதுக்கு பிறகு ரியாக்டா இருக்கட்டும், இல்லாட்டி ஜாங்கோவா இருக்கட்டும், அப்படியே ஜாங்கோட கோர்ஸ் நாளைக்கு இருக்கு. அப்ப அப்படியான விஷயங்களை நீங்க வந்து லேர்ன் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஓகேவா? அப்ப அப்படி லேர்ன் பண்ணிக்க உங்களால வந்துட்டு ஈஸியா அதுல லேர்ன் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே ரஜீவன். ஓகே, இப்ப இதுல உடனே நாங்க பாப்பா செய்ய முடியாது பியூர் பைத்தனை வச்சுட்டு. ஓகே, ஆர் யூ டைப்பிங் சம்திங்? எஸ். ஸோ அப்ப எங்களுக்கு வந்துட்டு பாஸ்வேர்ட் வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு சிஸ்டம். சரியா? ஓகே, நாங்க யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் எடுக்கிறோம். இந்த யூசர் நேமும் பாஸ்வேர்டும் சரியா இருந்தா அவரை வந்துட்டு நாங்க லாகின் பண்றோம். அப்படி இல்லை என்று சொன்னா நாங்க வந்துட்டு யுவர் பாஸ்வேர்ட் இஸ் ரோங் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஓகே தானே? ஃபைன். இப்ப இதுக்கு முன்னுக்கு எனக்கு ஒரு எரர் வந்தது. இந்த எல்ஸ்ல பாருங்க, நான் எல்ஸ்ல கிளிக் பண்ணிட்டு ஸ்பேஸ் வந்து கொடுக்குறேன். இப்ப ரன் பண்ணிக்க எனக்கு ஒரு எரர் வருது. விளங்குதா? இதை சொல்றது இன்டென்டேஷன் எரர். இன்டென்டேஷன் எரர் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, நாங்க வந்து ஸ்பேஸ எக்ஸ்ட்ராவா யூஸ் பண்ணியிருக்கிறோம். விளங்குதா? இப்போ ஜாவா அப்படியான லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா கோலன், செமிகோலன் அதில் வந்து யூஸ் பண்ணுவோம். செமிகோலன் எல்லா லைனும் முடிய செமிகோலன் யூஸ் பண்ணுவோம். சரி, அப்ப இதுல ஒரு செமிகோலன் வரும், இதுல ஒரு செமிகோலன், இதுல ஒரு அப்படின்னு சொல்லி செமிகோலன்ஸ் வந்து நிறைய வரும். ஆனா லைக் சி ஷாப் அதெல்லாம் செமிகோலன்ஸ் கூட யூஸ் பண்ணுவோம். செமிகோலன் நாங்க மிஸ் பண்ணா எங்களுக்கு எரர் வரும். பைத்தன்ல செமிகோலன் பிரச்சனை இல்லை.
சரியா? செமிகோலன் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் தராது. ஆனா எங்களுக்கு என்ன பிரச்சனை தரும்னு சொன்னா எங்களுக்கு ஸ்பேஸ் பிரச்சனையை தரும். ஸோ நாங்க பைத்தன் டெவலப்பர்ஸ ஸ்பேஸை பற்றி கவனமா இருக்கணும். பாருங்க, இந்த ஸ்பேஸ் இருக்கல்லோ, இந்த ஸ்பேஸ், இந்த ஸ்பேஸ், இந்த ஸ்பேஸ், இதெல்லாம் ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ் எப்படி ஒர்க் ஆகும்டா, இப்ப பாருங்க, நான் முதல் இருக்கேன். இப்ப பாருங்க, இஃப்ன்னு சொல்லி ஒரு கண்டிஷன் இருக்குண்டா, அந்த கண்டிஷன்ல வந்துட்டு நான் ஃபார் எக்ஸாம்பிள் a is equal to 3, b is equal to 5 வந்துட்டு if 3 a is equal to b என்று போட்டுட்டேன்டா, இதுல பாருங்க நான் கோலம் போட்டு என்டர் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு உள்ள வருது. அதுக்கு பிறகு நான் இதுல பிரிண்ட் போடுறேன். சேம். இப்ப பாருங்க, இது என்ன இப்படி ஒர்க் ஆகுதுண்டா, இது வந்துட்டு எங்கட ஒரு கண்டிஷன், இது வந்துட்டு அதுக்குள்ள இருக்கிற பிளாக். இது இது சரியா இருந்தா இந்த பிளாக் ரன் ஆகும். சரியா? இது நாங்க எத்தனை லைன்ஸும் எழுதலாம், எத்தனை லைன் ஆஃப் கோடும் இதுக்குள்ள நாங்க எழுதலாம். அப்ப இதெல்லாம் என்ன செய்யும், இது சரியா இருந்தா மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஒருவேளை இது பிழையா இருந்ததுன்னா இந்த லைன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அப்ப அடுத்த லைனுக்கு போகணும்னு சொன்னா, அடுத்த கண்டிஷனுக்கு போகணும்னு சொன்னா எல்ஸ்ன்னு சொல்லி போடுவோம். இந்த எல்ஸ் என்னத்துக்குன்னு சொன்னா, இந்த எல்ஸையும் இந்த இஃபையும் பாருங்க சேம் லைன்ல இருக்கு. அதாவது இந்த இஃப் கண்டிஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சது, அடுத்த அளவுக்கு வாரன் என்று சொல்றேன் இந்த அடுத்த இன்டென்டேஷன். அப்ப இன்டென்டேஷன் தான் எங்களுக்கு ப்ரோக்ராமிங் எப்படியான விஷயங்களை நாங்க கமாண்ட் பண்றோம் எங்களோட என்ன சொல்றது மெஷினுக்குன்றது வந்துட்டு டிபெண்ட் பண்ணது. சரி, அப்ப எப்படியான விஷயங்களை நாங்கள் மெஷினுக்கு சொல்றோம்ன்றதை இதை வச்சு கொண்டுதான் நாங்கள் டிசைட் பண்றோம். சரியா? சாரி, இந்த மெஷின் டிசைட் பண்ணுது. ஓகே, அப்ப இதை வந்து இன்டென்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்ல. இன்டென்டேஷன் வந்து ஸ்பேஸ் வந்து சரியான முக்கியம். இதுல பாருங்க, இந்த இஃப்பும் இந்த எல்ஸும் நேர் லைன்ல இருக்கணும். ஒருவேளை கூடினா எங்களுக்கு எரர் வருது. ஒருவேளை குறைஞ்சாலோ எங்களுக்கு எரர் வருது. இல்ல, கூடினாலும் எரர் வரும், குறைஞ்சாலும் எரர் வரும். அப்ப எல்ஸ் வந்துட்டு கணக்கா இந்த இஃப்க்கு இருக்கணும். இதே மாதிரி இந்த பிரிண்ட். சரி, அப்ப இதுல பாருங்க, இந்த பிரிண்ட வெளி பிரிண்ட எடுத்து விட்டுட்டாலும் எனக்கு அந்த எரர் வருது. ஏன்னா இந்த எல்ஸுக்குள்ள எனக்கு தேவை ஒரு இது. சரியா? ஓகே, இப்ப பாருங்க, என்னது போடுறேன், யூசர் நேம். சரியா? இப்ப பாருங்க, இந்த பிரிண்ட் வந்துட்டு இந்த எல்ஸ் கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். ஆனா இந்த கண்டிஷன் இன்டென்டேஷனுக்கு வெளியால இருக்கு. இது ட்ரூவா இருந்தாலும் பிரிண்ட் ஆகும், இப்ப லைக் ஃபால்ஸா இருந்தாலும் பிரிண்ட் ஆகும். ஏன்னா இது வந்து இதுக்கு வெளியால வந்துட்டு இந்த எல்ஸுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஓகே தான். இப்ப இதுல பாருங்க, ஒரு யூசரை நாங்க வந்துட்டு லைக் ஒரு யூசருக்கு வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் நாங்க எழுதிக்கல, யூசர்ட பெர்ஸ்பெக்டிவ நாங்க கூட யோசிக்கணும். சரியா? என்னொன்று வந்துட்டு யூசரை வந்து ரெண்டு வகையில யோசிக்கணும். ஒன்று வந்துட்டு யூசர் ஒரு லேசியான ஆள், ஒரு சோம்பல்தனமான ஆள்ன்றதை யோசிக்கணும். அடுத்தது யூசர் அதிகமா எப்படியான பிழைகளை விடுவாருன்றதை நாங்கள் யோசிக்கணும். அப்ப அப்படியான பிழைகளை விட்டாலும் அந்த ப்ரோக்ராம் சரியா ரன் பண்ணினா தான் எங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் யோசிக்கிறேன், இந்த அஜித் என்ற நேம் இருக்குதான், இந்த அஜித் என்ற நேம ஒருவேளை நான் கேபிட்டல் லெட்டர்ல அடிச்சிட்டேன், AJITH. சரி, ஸ்பெல்லிங் எல்லாம் சரி, ஆனா நான் என்ன செய்யறேன், ஏ கேபிட்டல் எழுதுறேன். ஏ மட்டும் கேபிட்டல் எழுதி போட்டு ஓகே கொடுத்துட்டு நான் பாஸ்வேர்டையும் சரியா அடிக்கிறேன். சரியா? 253 கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தேன்டா, யுவர் யூசர் நேம் இஸ் ராங் வருது. ஏனண்டா இதை பொறுத்த வரைக்கும், ஒரு ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும், யூசர் நேமும் வந்துட்டு ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் ஏ உள்ள அஜித்தும் ஸ்மால் ஏ உள்ள அஜித்தும் டிஃபரெண்ட். விளங்கினதா? அப்ப கேபிட்டல் ஏ உள்ள அஜித்தும் ஸ்மால் ஏ உள்ள அஜித்தும் டிஃபரெண்ட். சோ நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா, பைத்தன்ல ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு. சரியா? பைத்தன்ல ஒரு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு.
ஓகே, அந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் என்ன செய்யும்னு சொன்னா எங்கட ஸ்ட்ரிங்கை ஸ்மால் லெட்டரை மாற்றும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அதை உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி மட்டும் காட்டுறேன். அதுக்காக நான் இந்த எல்லாத்தையும் கொமெண்ட் லைக் எல்லாத்தையும் கொமெண்ட் பண்றேன். அதோட ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனை வழங்கப்படுத்துறதுக்காண்டி நம்ம எல்லாத்தையும் கொமெண்ட் பண்றேன். ஓகே தானே? இப்போ பாருங்க பிரிண்ட். இப்போ ஒரு ஸ்ட்ரிங் பண்ண போறேன். ஏபிசிடி இப்படி பாருங்க, ஏபியும் கேபிட்டல்ல இருக்கு. இதை நான் பிரிண்ட் பண்ணா எப்படி பிரிண்ட் ஆகுது? ஏபி கேபிட்டலுக்கு டிஎஃப்எல்கே வருது. சரியா? இப்ப இதுல நான் என்ன செய்யறேன், டாட் போட்டுட்டு லோவர் போட்டு ரன் பண்றேன். இப்ப பாருங்க இந்த ஏயும் பியும் கேபிட்டல் ஸ்மாலா போயிட்டு. இது விளங்குதா? ஏனண்டா இது லோவர் தான் லோவர் கேஸ். லோவர் கேஸ்னா ஸ்மால் லெட்டர் சொல்லுவோம் தானே நாங்க. என்ன கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் சொல்ற மாதிரி கேபிட்டல் கேஸ் லோவர் கேஸ், அப்பர் கேஸ் லோவர் கேஸ், சாரி. சரியா? ஓகே, இதுல பாருங்க லோவருக்கு பதிலா நான் அப்பர் ரெண்டு சூஸ் பண்றேன். இப்ப பாருங்க எனக்கு எல்லாமே அப்பர் லைக் கேபிட்டல் லெட்டர்ல வந்திருக்கு. கிளியரா? சோ அப்ப என்னால வந்துட்டு ஒரு இதை ஃபுல்லாவே லோவர் ஆக்கிடு. சரி, ஓகே. இப்ப நாங்க ஒரு செனாரியோ, இப்ப யூசர் வந்துட்டு சம்டைம்ஸ் அவர் என்ன செய்யலாம், கேபிட்டல் கேப்ஸ்லாக் வந்து ஒன் பண்ணி இருக்கிறதே தெரியாம டைப் பண்ணிட்டு போகலாம். என்ன அஜித் அண்ட் ஏஜிஐக்கு ஃபுல்லாவே கேபிட்டல்லே அடிச்சு விடலாம். ஆனா அவர் எழுதினது சரிதானே. அப்ப நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா அது செக் பண்ணிக்கல லோவர் பண்ணி செக் பண்ணுவோம். அப்ப அதான் நான் சொன்னேன், கன்செப்ட்ஸ் உங்களுக்கு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனை அப்ளை பண்ண தெரியணும். நீங்க எவ்வளவு பெரிய கண்டிஷன்ஸ், எவ்வளவு பெரிய ப்ரோக்ராமிங் ஆஸ்பெக்ட், எத்தனை ஃபங்க்ஷன்ஸை நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சாலும் சரியான ப்ராப்ளத்துக்கு சரியான சொல்யூஷன், சரியான ஃபங்க்ஷனாலிட்டிஸ், சரியான பிரின்சிபல்ஸை நீங்க அப்ளை பண்ணாட்டி உங்களோட கோட் வந்துட்டு பிரயோசனம் இல்லை. சரியான டைம்ல சரியான கோடை நீங்க அப்ளை பண்ணுவாங்க. ஓகே, அப்ப இதே மாதிரி இப்ப இன்புட் நேமுக்கு வந்து நான் என்ன செய்யறேன், டாட் போட்டு லோவர் பண்றேன். இப்ப இந்த சேவ் நேமும் எனக்கு லோவர் ஆயிடும், இன்புட் நேமும் எனக்கு லோவர் ஆயிடும். இப்ப வேற ரன் பண்றேன், ஏ கேபிட்டல் அஜித் அடிக்கிறேன், பாஸ்வேர்டை AK253 அடிக்கிறேன். இப்ப பாருங்க எனக்கு வெல்கம் டு ஃபேஸ்புக் வருது. என்ன நான் ஏ கேபிட்டல் அடிச்சாலும் இந்த ரெண்டையும் செக் பண்ணி ரெண்டையுமே லோவர் பண்ணி தானே செக் பண்றேன். அப்ப எனக்கு அதை அக்செப்ட் பண்ணுது. இதே மாதிரி பாஸ்வேர்டுக்கு செய்திடக்கூடாது. இல்லைங்க, பாஸ்வேர்டை வந்துட்டு கேபிட்டல் ஸ்மாலை வந்துட்டு கவனமா பார்க்கணும். அப்ப எங்க பாதிக்கிறேன்னு தெரியணும், ஓவரா மிஸ்யூஸும் பண்ணிடக்கூடாது. அப்படின்னு சொன்னா அது வந்துட்டு அந்த யூசர் லொகின் பண்றதுக்கு நிறைய ரீசனை கொண்டாந்துடும். சரியா? அப்ப அப்படியும் வந்துட்டு நார்மலா இருக்கு. ஓகே, அப்ப சோ சிம்பிளா நாங்க வந்து இப்ப ஒரு லைக் ஒரு ப்ரோக்ராம் நாங்க செய்து பார்த்துருக்கலாம். இதை மாதிரி நீங்களும் வந்துட்டு நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு செய்து பார்க்கலாம். சரியா? ஓகே, இது வந்துட்டு பைத்தன் ஃபண்டமெண்டல். சரியா? பைத்தன் பேசிக். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கான்செப்ட்ஸை தொட்டு எப்படி ஒரு லொகின் சிஸ்டம் வந்து செய்யறதுல பேசிக் விஷயம் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். சரியான பேசிக். சரியா? அப்ப இந்த விஷயத்த நீங்க லேர்ன் பண்ணி ஓகே இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ஓகே இது அட இப்படியா இருக்காது, இல்லாட்டி எப்படி கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆகுறது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொன்னா நீங்க வந்துட்டு பைத்தனை அடுத்ததா லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, அப்ப எல்லாருக்குமே அந்த இன்ட்ரெஸ்ட் வராது. சரி, அப்ப சில பேருக்கு தான் அந்த போற்ற சம்பந்தமான ஒரு லவ் கொண்டு வரும். அப்ப அது உங்களுக்கு இருக்குன்னு சொன்னா நீங்க லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க, பைத்தனை லேர்ன் பண்ணுங்க. பைத்தனை ஈஸியா படிக்கலாம். ஒரு 2-3 மந்த்ஸ்ல உங்களால பைத்தனை லேர்ன் பண்ணலாம். அப்படி நீங்க அந்த பைத்தனை லேர்ன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏஐ, மெஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்ற எல்லா பக்கத்தாலையும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அப்ப இதுல நாங்க இப்ப ட்ரெண்ட் செட்லையும் வந்துட்டு ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பைத்தன்ன்ற ஒரு கோர்ஸ் வந்து ரன் பண்றோம். அதுல வந்துட்டு நீங்க வந்து சொன்னா இப்ப உங்களுக்கு இப்ப சில பேர் இருப்பீங்க, ஓகே எனக்கு வந்து ஒரு வீடியோ பார்த்தாலே நான் படிச்சிருவேன், இல்லாட்டி நான் வந்து ஒரு வீடியோவை செல்ஃபா ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா ஓகே. ஆனா உங்களுக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தேவை, இல்லாட்டி ஒரு ஸ்ட்ரக்சர்டான எஜுகேஷன் தேவை, இல்லாட்டி சர்டிபிகேட் உள்ள எஜுகேஷன் தேவை அப்படின்னு சொன்னா நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா நாங்க ஒவ்வொரு கன்செப்ட்ஸையும் நல்லா டைவ் பண்ணி நாங்க எவ்ரி டைம் ரியல் டைம் ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு சில இதுல கிரியேட் பண்ணி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். We can add this code into your kitchen like I need nice UX design
எஸ். இப்ப இத வச்சுட்டு லைக் அதான் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் லைக் பைத்தன் ஃபண்டமெண்டல்ஸை வச்சுட்டு உங்களால பெரிய ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ண இயலாது. ஆனா உங்களால கிரியேட் பண்ண இயலும் அப்படின்னு சொன்னா பைத்தன் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இதுக்கு அடுத்த ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு லேர்ன் பண்ணுவீங்க. அதை நாளைக்கு நாங்க வந்துட்டு ஜாங்கோன்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க் செய்ய போறோம். ஸோ அதுக்கு நீங்க கட்டாயம் ஜாயின் பண்ணுங்க. ஜாங்கோல எப்படி பேசிக்கான விஷயங்கள் இருக்குன்றத நாங்க நாளைக்கு நிறைய விஷயத்த டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்ப இந்த பைத்தன் பேசிக்ஸை வந்துட்டு நீங்க உங்களுக்கு நல்லா லேர்ன் பண்ணினா உங்களுக்கு அந்த பைத்தன் கன்செப்ட்ஸ் உங்களுக்கு விளங்கிட்டு சொன்னா அந்த ஃப்ரேம் ஒர்க்கை நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதை வந்து ஃப்ரேம் ஒர்க்னு சொல்றோம். ஃப்ரேம் ஒர்க்னு சொன்னா என்னன்னா இப்போ ஸ்கிரெச்சான லாங்குவேஜை வச்சுக்கொண்டு பெரிய அப்ளிகேஷன் பில்ட் பண்ணே இயலாது. ஸ்கிரெச்சான லாங்குவேஜ் கொண்டு அப்படி செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு சுற்றியான டைம் எடுக்கும். இன்னொரு 1 year எடுக்கும் ஒரு சிம்பிள் வெப் சிஸ்டம் ஒன்று செய்யறதுக்கு. விளங்குதா? அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா முதலாவது பைத்தன் ஃபண்டமெண்டல்ஸை படிச்சுட்டு அதுக்கு அடுத்தது அந்த ஃப்ரேம் ஒர்க் படிக்கணும். அதான் ஜாங்கோன்ற ஃப்ரேம் ஒர்க் இருக்கு பைத்தன்ல, ஃபிளாஸ்க்ன்னு சொல்லி இன்னொரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. அப்ப இப்படியான ஃப்ரேம் ஒர்க்ஸை நீங்க லேர்ன் பண்றதால உங்களுக்கு வந்துட்டு ஒரு வெப் அப்ளிகேஷனை நீங்களாவே டெவலப் பண்ணிடணும். ஓகே, கிரேட். ஓகே, அப்ப அப்படி நீங்கள் யூஐ யூஎக்ஸ் டிசைன் எல்லாம் செய்து நல்ல அவுட்புட் எடுக்கணும்னு சொன்னா நீங்க பைத்தன்ல அடுத்த கட்டத்துக்கு போகணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முதலாவது வைக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வைக்காம டிரெக்டா போயிட்டு 10th ஸ்டெப் நாங்க யோசிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நாங்க லேர்ன் பண்ணணும். ஓகே, கிரேட். ஐ எம் ஸ்டடிங் டேட்டா சயின்ஸ் இன் எஸ்எல்டி. கிரேட். ஸ்டடிங் டேட்டா சயின்ஸ். குட். கேன் யூ டெல் மீ அபவுட் இட்? சூப்பர். யா, டேட்டா சயின்ஸ் என்ற அந்த ஃபீல்ட் வந்துட்டு இப்போ பூம் ஆகிக்கொண்டிருக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரி ஏஐ, மெஷின் லேர்னிங் அப்படியான செக்ஷன்ல செய்யற மாதிரியே டேட்டா சயின்ஸும் வந்துட்டு நல்ல ஒரு ஹை லைக் நல்ல ஒரு ஃபியூச்சர் உள்ள ஒரு ஜாப் ஒன்று தான் டேட்டா சயின்ஸ். ஆனா நீங்க அதுக்கு சூட் ஆகும், உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அந்த விஷயம் தான் முக்கியம். அது பிரியோசனமான விஷயம் தான். நீங்க அதுல நல்ல எஃபர்ட் ஒன்று போட்டு உங்களோட அவுட்புட்டை இது பண்ணுவீங்கன்னு சொன்னா உங்களாலே நல்லா ஷைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் மேத்தமெட்டிக்ஸ்ல நல்ல இன்ட்ரெஸ்ட், கோடிங்ன்றதை தாண்டி மேத்தமெட்டிக்ஸ் மற்றது லைக் டேட்டாஸோட ஹேண்டில் பண்றது, ஒரு டிசிஷன் மேக்கிங் அப்படியான விஷயங்கள் உங்களுக்கு கூட இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு சொன்னா உங்களுக்கு கட்டாயம் டேட்டா சயின்ஸ் ஒரு சூட்டான சிஸ்டம் லைக் இதாக இருக்கும். அதுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு. ஏன்னு சொன்னா ஆரம்ப இப்ப கம்பெனிஸ் எல்லாம் வந்து இப்ப டேட்டாவை ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண நிறைய ஸ்டார்ட் பண்றாங்க. நிறைய ஃப்ரீ ப்ராடக்ட்ஸை நீங்க யூஸ் பண்றீங்க தானே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு கேன்வா ஃப்ரீயா யூஸ் பண்ணுவீங்க, ஃபேஸ்புக் ஃப்ரீயா யூஸ் பண்ணுவீங்க, சோஷியல் மீடியாஸ் எல்லாமே அதிகமாக ஃப்ரீயா யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதை விட வந்து சில எஜுகேஷன் டூல்ஸ், ஏஐ டூல்ஸ் எல்லாமே இப்போ ஃப்ரீயா யூஸ் பண்ணுவீங்க. ChatGPT எல்லாம் சும்மா அடிச்சு தள்ளுவீங்க உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன். என்ன, I have seen a girl when I was coming from tuition. So how to write a poem to her and அதில் தருகிறப்ப நீங்க ChatGPT உங்களோட டேட்டா ஃபுல்லா கொடுக்குறீங்க. ஸோ அப்போ இந்த டேட்டாஸை வந்துட்டு இப்ப நிறைய கம்பெனிஸ் டார்கெட் பண்ணி இது பண்றாங்க, லைக் ஒர்க் பண்றாங்க. அப்ப இந்த டேட்டாவை தான் ஃபியூச்சர்ல ஈவன் நான் இப்ப இந்த சைமே வந்துட்டு ChatGPT அப்படியான விஷயங்களே மாடல்ஸ் வந்துட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் தாரத்துக்கு காரணமே அந்த டேட்டா தான். ஸோ அந்த டேட்டாவால தான் இன்னைக்கு ஃபியூச்சர்ல வந்து நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. அப்ப அந்த அந்த ஃபீல்ட்ல நீங்க லேர்ன் பண்றது, அந்த ஃபீல்டுக்கு போறது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சாய்ஸ் தான். ஒரு நிமிஷம் தாங்க இதுல. ஓகே, யா. மற்றது இப்ப நீங்க இல்ல இப்ப உங்களுக்கு குயிக்கா அது தேவை என்று சொன்னா நீங்க இப்ப கேட்டிருந்தீங்க இதுக்குரிய டிசைனை பிடிச்சி சொல்லிட்டு டீக்கிண்டர் சொல்லி ஒரு பைத்தன் ஒரு மாடியூல் ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பைத்தன் பேசிக் தெரியாம இந்த இதுக்கு போயிடாதீங்க. பைத்தன் பேசிக்ஸை படிச்சு முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா பைத்தன் பேசிக்ஸ் சரியான இம்பார்ட்டன்ட். அதை நீங்க படிச்சிட்டீங்கன்னு சொன்னா இந்த டீக்கிண்டர்ன்ற இந்த சைட்டுக்கு இந்த மாடியூல் பற்றி அறிஞ்சு கொள்ளுங்க. இந்த மாடியூல்ல உங்களுக்கு ஈஸியா வந்துட்டு இதை செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? ஸோ இப்போ டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸை நீங்க இதுலயே பில்ட் பண்ணலாம். வெப் அப்ளிகேஷன்ல டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் இது வந்து சிம்பிளா நீங்க ஜஸ்ட் சிம்பிளான கோடிங்காலே உங்களால டெவலப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, ஃபைன். வெப் டெவ் ஃபுல் ஸ்டாக்கு ரோட் மேப் சொல்ல முடியுமா? ஓகே, கிரேட். எஸ் மோகன். இப்போ நீங்க வந்துட்டு ஒரு வெப் டெவலப்மெண்ட்
ரிலேட்டடா போறீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு HTML, CSS, JavaScript இந்த மூன்று HTML CSS நல்ல கிளீனா தரவா தெரியணும் சரிதானே HTML CSS JavaScript அதுக்கு பிறகு HTML CSS அதோட JavaScript வந்துட்டு JavaScriptோட பேசிக்ஸ் இருந்தாலே ஓகே ஆனா HTML CSS தரவா தெரியணும் அதுக்கு பிறகு JavaScript HTML CSS இந்த மூன்றும் இருந்தாலே உங்களால ஒரு வெப்சைட் வந்து பில்ட் பண்ண இயலும் பட் அது வந்துட்டு கரண்ட் ட்ரெண்டுக்கு கொஞ்சம் தூரவா இருக்கு இப்ப கரண்ட் ட்ரெண்டுக்கு நீங்க வரணும்னா அந்த மூண்டையும் லேர்ன் பண்ணினா பிறகு ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொண்ட நீங்க வந்துட்டு லேர்ன் பண்ணணும் லைக் ஃப்ரேம் ஒர்க் இல்லை லைப்ரரி அதுதான் வந்து ரியாக்ட் ஜேஎஸ் ஆங்குலர் வியூ ஜேஎஸ் சொல்லுவாங்க அதுல நீங்க வந்துட்டு இப்ப ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் நீங்க ரியாக்டை சூஸ் பண்றது பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய கம்பெனிஸ் ரியாக்ட்லாம் ஒர்க் பண்றாங்க ஆங்குலர்ல ஒர்க் பண்ற கம்பெனிஸ் எல்லாம் சரியான குறைவு வியூவில் சரியான குறைவு ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒருவேளை அப்ரோட் போக போறீங்க இல்லாட்டி ஃபாரின் கம்பெனிஸ் ஒர்க் பண்ண போறீங்கன்னா நீங்க டார்கெட் பண்ற கண்ட்ரியை பொறுத்து அது வித்தியாசப்படும் ஓகே தானே ஸோ அப்ப HTML CSS JavaScript லேர்ன் பண்ணினா பிறகு நீங்க பெட்டர் ரியாக்ட லேர்ன் பண்ணலாம் இல்லாட்டி ஆங்குலர் வியூஏ லேர்ன் பண்ணலாம் சரி அப்ப அதுக்கு பிறகு இது வந்துட்டு ஃப்ரண்ட் எண்டுக்கு உங்களுக்கு ஃபுல்லா கவர் பண்ணும் ஃப்ரண்ட் எண்ட் சொல்றது நீங்க பாக்குற வெப்சைட்ஸ் இதுல நடக்கிற டிசைன்ஸ் இதுல நடக்கிற இன்டராக்ஷன் இதை கிளிக் பண்ண இங்க வருது மற்றது டேட்டாக்கள் எடுத்து ஷோ பண்ற அந்த விஷயங்கள் எல்லாமே ஃப்ரண்ட் எண்டுக்கு வரும் சரி இதே மாதிரி பேக் எண்டுக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு இன்னொரு ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணலாம் அதுக்கு வந்துட்டு நீங்க ஏதாவது ஒரு லாங்குவேஜை சூஸ் பண்ணுங்க எல்லா லாங்குவேஜ்லயும் பேக் எண்டுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு ஜாவாஸ்கிரிப்டுக்கு இருக்கு பைத்தனுக்கு இருக்கு ஜாவால இருக்கு C# இருக்கு ஸோ இப்படி வந்துட்டு ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் ஒவ்வொரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு அதெல்லாம் ஒவ்வொரு டைம் சொல்றேன் நீங்க அதுல எது உங்களுக்கு சூட் ஆகுதோ சூஸ் பண்ணலாம் இப்போ வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் நீங்க ஏர்லியா ஃப்ரண்ட் எண்ட்ல லேர்ன் பண்ணி இருக்கிறதால ஜாவாஸ்கிரிப்ட்ல நீங்க பேக் எண்ட் லேர்ன் பண்ண போறீங்கன்னா Node.js Express.js சொல்லி ரெண்டு விஷயம் இருக்கு அதை நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களாலையும் பேக் எண்டை வந்துட்டு கிரியேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஆன் த சேம் டைம் வந்துட்டு பைத்தன் போறீங்கன்னு சொன்னா பைத்தன்ல ஜாங்கோ ஃபிளாஸ்க்னு சொல்லி ரெண்டு இருக்கு அதுல நீங்க ஏதாவது வந்து சூஸ் பண்ணலாம் இதே ஜாவா போறீங்கன்னா ஜாவால ஸ்பிரிங் பூட் சரியான ஃபேமஸ் ஸ்பிரிங் பூட்னு சொல்லிட்டு அதை நீங்க லேர்ன் பண்ணலாம் C# போறீங்கன்னா .NET obviously அப்படியான விஷயங்களை வந்து நீங்க லேர்ன் பண்ணி கொள்ளலாம் சரி அப்ப இதுல இது எல்லாமே லேர்ன் பண்ணுது இதுல ஏதாவது ஒரு லாங்குவேஜ் எடுத்து ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க் லேர்ன் பண்ணீங்கன்னா சரி இந்த இப்ப ஃப்ரண்ட் எண்ட்ல ரியாக்டும் பேக் எண்ட்ல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜாங்கோன்னு சொன்னா இந்த ரெண்டும் இருந்தாலே உங்களால ஒரு ஃபுல் ஸ்டேக்கான ஒரு அப்ளிகேஷனை உங்களால டெவலப் பண்ண இயலும் இல்லைங்க அப்ப இந்த ரெண்டும் இருந்தாலே உங்களால ஒரு ஃபுல் ஸ்டேக் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண இயலும் உங்களையும் வந்துட்டு ஒரு நீங்க ஃபுல் ஸ்டேக் ரிலேட்டடா இது பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு ஓகே முகமட் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கிடைச்சிட்ட ஓகே தேங்க்யூ அடுத்தது கரீஷன் வெப் பேஜ் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் அண்ட் பேக் எண்ட் டெவலப்பருக்கு பைத்தன் கனெக்ஷன் சொல்ல முடியுமா எஸ் ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்துட்டு பைத்தன் கரண்ட்லி பெரிய மார்க்கெட் இல்லை ஆனா ஃப்ரண்ட் எண்ட் டெவலப் பண்ண இயலாதன்னு இல்லை கரண்ட்லி டெவலப் பெரிய மார்க்கெட் இல்லை அதுக்கு நீங்க ரியாக்ட் போறது ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஆப்ஷன் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ரியாக்ட் போறது பெஸ்ட் ஆப்ஷன் இந்த மீன் டைம் பேக் எண்டுக்கு வந்துட்டு பைத்தன்ல ஜாங்கோ இருக்கு இதே ஜாங்கோவுக்குள்ளேயே உங்களால ஃப்ரண்ட் எண்ட் பேஜஸையும் டெவலப் பண்ண இயலும் சரியா ஜாங்கோவுக்குள்ளேயே நீங்க வந்துட்டு ஃப்ரண்ட் எண்ட் பேஜஸையும் டெவலப் பண்ண இயலும் ஜாங்கோல வரலாம் அந்த பேர் அப்ப ஜாங்கோவையும் வந்துட்டு ஜாங்கோக்குள்ளேயே நீங்க வந்து HTML CSS வச்சுக்கொண்டு உங்களால டெவலப் பண்ண இயலும் அப்ப அப்படி வந்துட்டு உங்களால பேஜஸையோ இல்லாட்டி எதக்கூடிய ஃப்ரண்ட் எண்ட் டீடைல்ஸையும் வந்துட்டு உங்களால லேர்ன் பண்ணி கொள்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்ப ஆனா நீங்க வந்துட்டு ஒரு ஃப்ரண்ட் எண்ட் உங்களுக்கு தெரியுமென்று சொல்லணும்ன்ற லைக் அந்த ஃப்ரண்ட் எண்ட் ஒரு கம்ப்ளெக்ஸான ஒரு யூஐயா இருக்கிற ஒரு சைட்ஸுக்கோ இல்லாட்டி ஒரு அப்ளிகேஷனா டெவலப் பண்ணணும்னு சொன்னா ஹைலி ரெக்கமெண்ட் ஆகுறது வந்துட்டு ரியாக்ட் அப்படியான ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெக்னாலஜியை நீங்க லேர்ன் பண்ணி வச்சுக்கிறது தான் ஓகே ஆபரேஷன் ஓகே வினோஜ் மனோ டு கன்ஸ்ட்ரக்ட் வெப் desktop application through Python do we need knowledge in Django இல்ல Django வந்துட்டு Djangoல உங்களுக்கு knowledge இருக்க தேவையில்லை
நீங்க வந்துட்டு டெஸ்க்டாப் அப்ளிகேஷனை நார்மலா இது பண்ணிக்கொள்ளலாம். இதுல இந்த டீக்கின்றது இதுல அட்வான்ஸா போகல இன்னொரு ஃப்ரேம்வொர்க் இருக்கு. வரணும் நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன். PyQt நினைக்கிறேன், அதை பார்ப்போம். PyQt, எஸ், PyQt என்ற டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். PyQt comprehensive Python building, yeah, yeah, something, yeah, PyQt 5. இப்படியான சில இதுகளை நீங்க யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அது PyQt 5 தான். ஆனா இது வந்து ஆக்சுவலி வந்துட்டு பைத்தனை பேஸ் பண்ணி தான் இது. ஆனா உங்களுக்கு லைக் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் போறேன்னா இப்போ வந்துட்டு என்னன்னா கரண்டான ட்ரெண்ட் எழுதுறாங்க. ஃபிக்மா எல்லாம் நீங்க சில பேர் ஃபிக்மான்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஃபிக்மா வந்து யூஐ யூஎக்ஸ் டிசைன் எல்லாம் யூஸ் பண்றது. அது வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் பேஸ்டா தான் இது பண்றாங்க. இப்போ அதிகமா ஃப்ரண்ட் எண்டை பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் பேஸ்டானது வந்து இப்போ பூம் ஆகி கொண்டு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ரியாக்டா இருக்கட்டும், ஆங்குலர் இருக்கட்டும், ரியாக்ட் நேட்டிவ் மற்ற அயோனிக்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் உங்களால கிரியேட் பண்ண இயலும். இப்போ நீங்க ஃப்ரண்ட் எண்ட் அதிகமா போறீங்கன்னு சொன்னா நீங்க வந்துட்டு பைத்தன் பாக்கி ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரிஃபர் பண்றது பெட்டர். ஏன்னா கம்பெனிஸ் வந்து ஜாவா தான் ஃப்ரண்ட் எண்டுக்கு அதிகமா யூஸ் பண்றாங்க. நீங்க பேக் அண்ட் டேட்டா சயின்ஸ், அனலிட்டிக்ஸ், வெப் டெவலப்மெண்ட் அந்த அதுக்குரிய இது எல்லாம் வந்துட்டு அதிகமா பைத்தனை யூஸ் பண்றாங்க. சரிதானே? பட் ஆனா எல்லாத்தாலையும் எல்லாம் செய்யவும் இயலும். சரிதானே? அப்ப அதுதான் விஷயம். இதை படிச்சாதான் இதை செய்யலாம்ன்றது இல்லை. ஆனா நாங்கள் இந்த மார்க்கெட் இதன் இருக்குத்தானே ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் கம்பெனிஸ் நார்மலா என்னத்தை எடுக்கிறாங்கன்ற விஷயம். யா, ஓகே. பேக் எண்டுக்கு பைத்தன் சொல்லலாம். டு கன்ஸ்ட்ரக்ட் knowledge in Django. டெஸ்க்டாப் அப்ளிகேஷனுக்கு Django பற்றின ஐடியா எங்களுக்கு பெருசா தேவையில்லை. ஐம் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர், பேக் எண்ட் யூஸ் பண்ணத்தான் சார். நீங்க சொல்றது டெஸ்க்டாப் அப்ளிகேஷனுக்கு வந்துட்டு Django உங்களுக்கு பேசப்படாது. Django வச்சுக்கோங்க. நீங்க இப்போ டெஸ்க்டாப் அப்ளிகேஷனும் அந்த ஃப்ரண்ட் எண்ட் தானே, அதுக்கு பின்னுக்கு ஒரு பேக் எண்ட் இருக்கு தானே. இப்போ டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்லயும் வந்துட்டு நீங்க சில டேட்டா வச்சுக்கொண்டு தான் ஒர்க் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போஸ்ட் சிஸ்டம், ஒரு பில்லிங் சிஸ்டம், நோ லிமிட் இல்லாட்டி அப்படியான ஒரு ட்ரெஸ்ஸிங் ஷாப்புக்கு வந்து நீங்க பில் சிஸ்டம் செய்றீங்கன்னா அது டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் செய்யறீங்கன்னு சொன்னா அந்த டேட்டாவை நீங்க ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுவீங்க. இப்போ எல்லாம் வந்துட்டு அதே பிசில ஸ்டோர் பண்றது இல்லை, எல்லாமே கிளவுட் பேஸ்டா மாறிடுச்சு. இப்போ கிளவுட் பேஸ்டா நீங்க ஸ்டோர் பண்ணணும்னா அந்த பேக் எண்ட் அதுக்குரிய பேக் எண்டுக்கு வந்துட்டு நீங்க Djangoல செய்யலாம். ஓகே தானே? கரண்ட்லியோ ஃபியூச்சர்ல ஐடி இண்டஸ்ட்ரிக்கு ஒர்க் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் என்ன சார்? ஜாவா, பைத்தன்? இதான் கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து இதைத்தான் நான் உங்களுக்கு ஏர்லியாவும் சொன்னான். லாங்குவேஜை டிபெண்ட் பண்ணி எதுவுமே இல்லை. ஓகேவா மாமா? லாங்குவேஜை வந்துட்டு பேஸ் பண்ணி எதுவுமே இல்லை. உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் ஏதாவது ஒரு லாங்குவேஜை டீப்பா லேர்ன் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் வந்துட்டு இந்த ஃபியூச்சர்ல நாங்க அடுத்தடுத்த வருஷங்கள்ல நாங்க யோசிக்கிறதுன்னு சொன்னா எந்த ஒரு லாங்குவேஜுக்கும் உங்களால ஷிஃப்ட் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு ஐடியா இருக்கும். லைக் அதாவது நீங்க நார்மலாக ஒரு ப்ரோக்ராமிங் கன்செப்ட்ஸை பேசிக்க வடிவா லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களாலையும் எந்த ஒரு லாங்குவேஜுக்கும் குயிக்கா ஷிஃப்ட் ஆக இயலும். சரி, அப்ப அதுக்குரிய விஷயங்களையும் லாங்குவேஜ் ஷிஃப்ட் ஆகிற விஷயத்துக்கு நீங்க ரெடியா இருந்தா ஓகே. ஆனா ஒரு லாங்குவேஜை பெர்ஃபெக்டா டீப்பா லேர்ன் பண்ணுங்க. ஈவன் பைத்தன் எடுக்கிறீங்கன்னா பைத்தனை வடிவா லேர்ன் பண்ணுங்க, ஜாவா எடுக்கிறீங்கன்னா ஜாவாவை சரியா லேர்ன் பண்ணுங்க. அதை ப்ரோக்ராமிங் என்ன, அதை ப்ரோக்ராமிங் கன்செப்ட்ஸ் என்ன லேர்ன் பண்றது மட்டும் இல்லாம அதுல 2-3 அப்ளிகேஷன்ஸை நீங்களே கிரியேட் பண்ணுங்க. சரியா? பைத்தன்ன்றது மேத்ஸ், சாரி லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங்ன்றது மேத்ஸ் மாதிரி பயோ மாதிரி பாடம் வாங்கிட்டு போயிடாது. மேத்ஸ் மாதிரி செய்து பார்த்து தான் போகலாம். ஸோ அப்ப நீங்க வந்துட்டு அதை வந்துட்டு திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்றதா உங்களோட நாலேஜ் வந்து கூடும். அதுக்கு அப்படி டீப்பர் நாலேஜ் நீங்க ஒரு லாங்குவேஜ்லயே 4-5 ப்ராடக்ட் செஞ்சுட்டீங்கன்னா உங்களால சிம்பிளா அடுத்த லாங்குவேஜ்ல அதே ப்ராஜெக்டை செய்ய இயலும். நான் உங்களுக்கு பெட் பண்ணி சொல்லுவேன், நீங்க உங்களால ஒரு லாங்குவேஜ்ல ஒரு ப்ரோக்ராமை செய்யுங்க.
சும்மா ஜட்ஜிபிட்ல ஜென்ரேட் பண்றது, நீங்களா எழுதி செய்யுங்க. அதே அதே கான்செப்ட் அதே ப்ரோக்ராம் இன்னொரு லாங்குவேஜ்ல ஈஸியா சிம்பிளா உங்களால செய்யல. ஓகே தானே? ஓகே கிரேட். ஸோ அப்போ நாங்கள் எல்லா கொஸ்டின்ஸும் ஓகே இருக்கிறபடினால நாங்கள் இப்போ வைண்ட் அப் பண்ணுவோம். ஸோ யா இப்போ அதான் விஷயம். இப்போ ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ணி ஏதாவது ஒரு லாங்குவேஜ் எடுத்து வடிவை நீங்கள் லேர்ன் பண்ணுங்க. ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃபார் ஃபியூச்சர். ஸோ ஓவர் டு யூ பிரியா. தேங்க்யூ ஜான். ஸோ இந்த 12 hours உங்களுக்கு ரொம்ப பிரியோசனமா இருந்திருக்கும்னு சொல்லி நம்புறேன். இதை விட வந்து என்னோட பைத்தன் வந்து ஃபண்டமெண்டல் பைத்தன் சொல்லி 2 month கோர்ஸ் வந்து ட்ரெண்ட்செட்ல இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னு சொன்னா நீங்களும் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். இப்ப வந்து நாங்க 3rd batch ஓரியன்டேஷன் வந்து போன வீக் முடிஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கு அடுத்த வீக் வந்து சாட்டர்டேயும் சண்டேயும் கிளாஸஸ் நடக்கிறது. நீங்க யாராச்சும் பைத்தன் வந்து ஃபர்தரா பேசிக்ஸ் வந்து ஃபுல்லா கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க இதுல ஜாயின் பண்ணலாம். எங்களோட ஃபோன் நம்பர், ஸோ நாங்க இதுல ரெஜிஸ்டர் பண்றதுக்குரிய லிங்க் வந்து நான் உங்களுக்கு குரூப்ல சென்ட் பண்றேன். நீங்க யாராச்சும் இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதுல நாங்க உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சொல்றோம். இதை விட வந்து நாங்க ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க எங்களோட பூட் கேம்ப்ஸ் அதுகள்ல வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக்கை பத்தின ஒரு சின்ன ஒரு ரீகேப் பண்ணி பார்ப்போம். வணக்கம், என் பேர் சரண்யா. நான் கார்த்திபன். ஹாய், நான் ஜெர்சியன். ஜாலின் பைத்தன் பூட் கேம்பை பற்றி நான் கேள்விப்பட்டதும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து 3 hours எவ்வளவு கவர் பண்ண முடியுமென்று நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன். நான் அந்த எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு ஃபுல்ஃபில் ஆகிருக்குது. ஒரு பைத்தனை பற்றி ஒரு பேசிக் நாலேஜோட தான் நான் இங்கே வந்திருந்தேன். நான் ஆனால் இங்கே தந்து பைத்தனை பற்றி சொல்லி அதை இண்டஸ்ட்ரியில் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பற்றி சொன்னது வந்து தொடர்ந்து பைத்தனை கற்றுக்கணும் என்ற ஒரு ஆர்வத்தை எனக்குள்ள தந்திருக்கு. முக்கியமாக பைத்தன் அல்லது ப்ரோக்ராமிங் அல்லது கோடிங் அது தொடர்பான எந்த ஒரு நாலேஜும் இல்லாத ஆட்கள் கூட இதில் ஜாயின் பண்ணுறதன் மூலம் ஒரு பேசிக் ஐடியாவை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. இவங்க வந்து தொடர்ந்து பைத்தன் புட் கேம்ப்ஸ் பைத்தனில் கோர்சஸ் ரன் பண்ணுறாங்க. அதுலேயும் தொடர்ந்து நான் எங்கேஜ் ஆகலாம் இருக்கேன். ஏஎல் எடுத்துட்டு ஃப்ரீயாக இருக்கிறார்கள், அடுத்து இப்போ கேம்பஸில் படித்து கொண்டு இருக்கிறார்கள், ப்ரோக்ராமிங் பற்றி அறிஞ்சு கொள்ளணும் மட்டும் விரும்புகிறார்களுக்கு இது மிகவும் ஒரு பயனுள்ள நிகழ்வாக இருக்கும். ட்ரெண்ட்செட்டுக்கு என்னோட நன்றிகள். நீங்களும் பைத்தன் பேசிக் படிக்க இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னு சொன்னால் ட்ரெண்ட்செட் வழங்கும் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பைத்தன் கோர்ஸுக்கு இப்போவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சோ உங்களுக்கு வந்து நிறைய இடத்துல வேற வேற கோர்சஸ் வந்து இருக்கு. பட் ஏன் நீங்க ட்ரெண்ட்செட்டை சூஸ் பண்ணணும் கொஸ்டின்ஸ் வரும். ட்ரெண்ட்செட்ல வந்து ஹேண்ட்ஸ் ஆன லேர்னிங் இருக்கு. ரியல் லைஃப்ல நீங்க என்னத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களோ, எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க ஒரு விஷயத்த பார்க்க வந்து அதை வந்து நீங்க இந்த இடத்துல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்து அதுக்குரிய சொல்யூஷன் வந்து கிரியேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ ட்ரெண்ட்செட்ல டீச் பண்றவங்க வந்து இண்டஸ்ட்ரியில ஆல்ரெடி எக்ஸ்பர்ட்ஸா இருக்கிறவங்க தான் அவங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. ஸோ அதன் மூலமா வந்து நீங்க நிறைய இன்சைட்ஸை வந்து அவங்கள்ட்ட இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அதை விட வந்து எங்களோட கோர்ஸ்ல வந்து உங்களுக்கு லாஸ்டா வந்து ஒரு சர்டிபிகேட் ஒன்று ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து ஈஸியா வந்து பில்ட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து எங்களோட பெய்ட் கோர்சஸ்ல ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருந்துச்சுன்னு சொன்னா ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அது சம்பந்தமான டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு குரூப்ல போடுறேன். தேங்க்யூ ஸோ மச். 2 மணி நேரம் எங்களோட ஜாயின் பண்ணி இந்த வெபினாரை வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கி நீங்க இதை பிரயோசனப்படுத்திருப்பீங்கன்னு நம்புறேன். தேங்க்யூ.